சீமானு இன்னைக்கு இரு திராவிட கட்சிகள் ஆண்டாங்க, தேசிய கட்சிகள் ஆண்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு மாற்றாக ஒரு புதுமையான ஒரு பாதையை அமைத்துக் கொண்டு தமிழ் உணர்வை ஏற்படுத்தி கொண்டு தமிழர்களுக்காகவும் ஈழத்தமிழர்களுக்காகவும் ஒரு போராளியாக முன்னிலைப்படுத்தி கொண்டு தனி மனிதனாக போராடி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அசிங்கப்படுத்துறீங்க, தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறீங்க. எனக்கும் கஷ்டமா இருக்கு, எல்லோருக்குமே அது ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு. ஏன் நீங்க தமிழர் தானே, இப்படி பேசலாம்? என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உள்ள? சிரிக்க சிரிக்க பேசுறேன், ரொம்ப சீரியஸான ஆள் நான். கவனம் இல்லாம எதா பண்ற கூட. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. என்னுடைய ஐயான, என்னுடைய தாத்த, நான் அவனுக்கு பேரன். இளங்கவனும் பேரன்னு போடுவான். நான் கொள்கை பேரன். நான் கொள்கை என் கண்ண நீங்க வாங்கின போர்வையிலே சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாத்தி கொண்டாட்டம் போடுறீங்க. நான் பார்த்தா எரியவே எரியுமா? நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு. ஐயோ அமர கட்டி ஆச்சிராத சொன்னாங்களே. நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாய். என்ன விட்டுமா? பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பெண்களை விருப்பமின்றி வல்லுறவின் மூலம் இல்ல பாலியல் துன்புறுத்தல் மூலம் எவனாவது ஒருவன் தொட்டா அவனை தொட்ட உடனே தூக்க வேண்டாம் சொன்னது எங்க அண்ணன் மட்டும்தான். கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி மோகந்தான். என்ன சொன்னீங்க மிஸ்டர் சீமான் அவர்களே? கண்ணேரி போகையில கொஞ்சம் கொலுசாய் மனந்தான். உன் பிள்ளைகிட்டலாம் போய் சொல்றா இந்த கதையெல்லாம், இந்த மாவீர நகர் பத்தியா, அதுக்கிட்டலாம் போய் இந்த கதையெல்லாம் சொல்லு. நிழலுக்கும் நெத்தி சுருங்காம ஒரு குடையாக மாறட்டுமா? ஐஸ்வர்யா, நான் குந்தவி, கௌதமோட வைஃப். அப்ப நான் யாரு? காலையில ஒண்ணு பேசுவான், மதியம் ஒண்ணு பேசுவான், ராத்திரி ஒண்ணு பேசுவான். காலையில அப்படி ஒண்ணு பேசுனியே, மதியம் இப்படி ஒண்ணு பேசுறியே, கேட்கறது இல்ல நம்ம. அவன் இங்க நான் தானே, அவன் இங்க நான் தானே. பிலிம் கட்டிட்டு இருக்கடா, தேவடியா போறது டிரைவர் சித்தாடைய மகன நீ மிதிச்சு வேண்டாம் உன்னை. போதும்பா. கொள்கையாக நீங்க என்னத்தை முன்னிறுத்தினீங்க? இலை மலர்ந்தா ஈழம் மலரணும் அப்படின்னு சொன்னீங்க. இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அப்படி உங்க இன்டர்வியூல களஞ்சியம் சொல்லிருக்காருங்க, அவர் ஒரு கிறிஸ்தவர் தான். ஆமா, ஆனாம்பாள்ங்கிற உண்மையான பெயருக்கு பதிலா கயல்விழின்னு பேரை மாத்தி வச்சிருக்காங்க. ஞானம்பாள்னு யார் சொன்னது? ஞானம்பாள்னு உனக்காக பண்றேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா உனக்காகவே பண்ணிட்டீலடா. உண்மையை சொல்றா, யாருக்கு பிளான் பண்ண? உனக்கு நான் பிளான் பண்ணேன், எனக்கு அவன் பிளான் பண்ணிட்டு. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டத்துல அரணையூர் அப்படிங்கிற கிராமத்துல செந்தமிழன், அன்னம்மாள் ஆகியோருக்கு மகனாக 1966ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி பிறக்கிறார் சீமான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. தனது சொந்த ஊர்ல பள்ளி படிப்பை நிறைவு செஞ்ச சீமான் 1987ஆம் ஆண்டு இளையான்குடியில இருக்கிற ஜாகிர் உசேன் கல்லூரியில இளங்கலை பொருளாதாரம் படிக்கிறார். ஹேய் பேபி, வெறும் கலர் கலரா வருது பாரு. ஐயோ டென்ஷன் பண்றாங்களே, ரெண்டு கண்ணு பத்தலையே, இத பார்த்து ரசிக்கலேண்டா. பட்டப்படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் சீமானுக்கு சினிமா துறையின் மேல ஆர்வம் வருது. எப்ப தியேட்டர்ல ஸ்கிரீன் திறந்தாதான் படம் தெரியும், இங்க பாருங்க ஸ்கிரீன்லயே படம் தெரியும். அட
பெரிய டேட் இருக்காரு, உள்ள பாத்து போலாம். அதனால 1991ஆம் ஆண்டு ஊர்ல இருந்து சென்னைக்கு குடியேறி அங்க இயக்குனர்கள் மணிவண்ணன், பாரதி ராஜா ஆகியோர்கிட்ட உதவி இயக்குனராக பணியில சேர்றாரு. டைரக்ட் டக்கர் சினிமா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏவிஎம் உரண்டையே பார்த்தது இல்ல. சித்தப்பு என்ன அறிமுகப்படுத்துற விதமா அது? உனக்கு என்ன அந்த பக்கமா சுத்துற? நீ அறிவாளின்னு சொல்றேன்டா லூசு. வெரி குட். அதன் தொடர்ச்சியா பாஞ்சாலங்குறிச்சி, இனியவளே, வீரநடை, தம்பி, வாழ்த்துகள் முதலிய திரைப்படங்களையும் இயக்குறாரு. பெரிய டைரக்டர் ஆவீங்க. மாயாண்டி குடும்பத்தார், பள்ளிக்கூடம், பொறி, மகிழ்ச்சி, தவம் போன்ற திரைப்படங்கள் நடிச்சும் திரையுலகத்துல தன் பயணத்தை தொடர்ந்து வந்தாரு. ஏசப்பா. சினிமால இருந்த போதும் திராவிட கம்யூனிஸ்ட் இயக்க மேடைகள்ல பேச்சாளராகவும் வலம் வந்தார் சீமான். மகாஜனங்களே, அமெரிக்கால புள்ளக்குட்டி பெத்த புருஷன் பொண்டாட்டி 2 பேர் கதை சொல்லிட்டு இருக்கல. அவரோட ஆரம்ப கால அரசியல் பெரும்பாலும் பெரியாரியத்தை சார்ந்ததாவே இருந்துச்சு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பெரியாருடைய கொள்கைகளை மிக தீவிரமாக மேடைகள்ல முழங்கி வந்தார் சீமான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. 2004 பாராளுமன்ற தேர்தல், 2006 உள்ளாட்சி தேர்தல் காலங்கள்ல திமுக கூட்டணி ஆதரிச்சு தேர்தல் பிரச்சாரமும் செஞ்சாரு சீமான். திமுக கூட்டணி பிபி நம்பரை கொடுத்து பிபி ஏத்துறானே. 2008ஆம் ஆண்டு இலங்கையில போர்ச்சூழல் தீவிரமடைந்த வேளையில விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சந்திக்கிறாரு. 25 ஒரு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. அதுக்கப்புறம் தான் பெரியாரிய இயக்க மேடைகள்ல ஈழ ஆதரவு கொள்கைகளை மிக தீவிரமா முழங்க ஆரம்பிச்சார். ஆனா அதுக்கு முக்கியமா 3 தகுதி இருக்கணுமே. 1 நல்ல பர்சனாலிட்டியா இருக்கணும், நெக்ஸ்ட் நல்லா படிச்சிருக்கணும், 3வது இது இருக்கணும். இதுன்னா நல்ல வீரம் இருக்கணும் முதலாளி. அது பேர்ல மட்டும் தான் இருக்கு, பாடியில எதிர்பார்க்காத. சினிமா துறையினர் சார்புல 2008ல ஈழத்தில் நடக்கும் தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறைகளை கண்டிச்சு ராமேஸ்வரத்துல நடந்த கூட்டம் சீமானோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பு முனைன்னு சொல்லலாம். திருப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக பார்த்துட்டு செத்துருவாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து அதிரடியான பேச்சுகள், கைது, சிறைன்னு அவருடைய வாழ்க்கை கழிஞ்சிச்சு. சீமானோட பேச்சுக்கு திரளும் மக்கள் கூட்டத்தை பார்த்த ஈழ உணர்வு மிக்க மூத்த தலைவர்கள் அதுக்கப்புறமா சீமான முன்னிறுத்தியே கூட்டங்களை நடத்த ஆரம்பிச்சாங்க. வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன். சீமானுக்கு அதிக நேரம் பேசவும் வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்படி ஒன்னா திரண்ட இளைஞர்கள் கூட்டத்தை சிதற விட்டு விட கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அமைப்பாக உருவாக்கலாம்னு சிலர் முடிவெடுக்க சீமானை முன்னிறுத்தி அதை செய்யலாம்னு அவரிடமே வேண்டுகோள் வச்சாங்க. உங்களுக்கு எனக்கு ஒரே தைரியம், ஓட்டுக்கினேன். ஆரம்பத்துல அதை மறுத்த சீமான் அப்புறமா அதை ஏத்துக்கிட்டாரு. நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேவா? அப்படிதான் நாம் தமிழர் இயக்கம் உருவாகுது. இது பத்தி சில தம்பிகள் நம்ம கிட்ட சொன்னது என்னன்னா, காமராஜ், மணிவண்ணன், சுபமுத்துக்குமார், ராஜீவ்காந்தி போன்ற சிலர் தான் சீமான் கிட்ட பேசி நாம் தமிழர் இயக்கம் உருவாக்க காரணமா இருந்தாங்க. அலூரி அண்ணா இல்லையே, அப்ப கண்ணு வைத்திருக்கோம், தச்சுக்கோ. அது மட்டும் இல்ல, ஈழ உணர்வாளர்களால சீமான முன்னிறுத்தி முதல் கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சப்போ சிலருக்கு அது பிடிக்கவே இல்லை. இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனை பண்ணீங்க சாவடிச்சிரும். மருத்துவர் எழிலன், ஜெகத் ஹஸ்பர், சாகுல் ஹமீத் போன்றவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா ஒரு சிலர் எல்லாருக்கும் தெரிஞ்சவரா சீமான் இருக்கிறதால அவரையே முன்னிறுத்துவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே வேற ரகம். ஆரம்பத்துல எல்லோரோடவும் தோழரா இருந்த சீமான் தன்னை தலைவரா உணர ஆரம்பிச்சதும் அவரோட நடவடிக்கைகள்ல பல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு ஆனம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம். கட்சியில தூண்களா இருந்த பலரை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கட்சியை விட்டு நீக்கிறதும் இல்ல அவங்களாகவே விலகி போறதுக்கான சூழல்களை உருவாக்குற வேலைகள்லயும் செய்ய ஆரம்பிச்சாரு. அந்த குண்டை ஏதோ கையில எடுத்து சுத்திட்டு வரான்டா. ஒண்ணும் பிரச்சனை இல்லடா, டக்குனு சூரிய சிற்ப சிரிச்சிரு, பயந்து ஓடுவான். கட்சி ஆரம்பிக்க முக்கிய காரணமா இருந்த 4 பேர்ல 3 பேரு இப்ப உயிரோட இல்ல.
ஆனா அவங்க 3 பேருமே இறக்குறதுக்கு முன்னாடி சீமான் மேல இருந்த அதிருப்தியில கட்சியை விட்டு விலகித்தான் இருந்தாங்கன்னு சொல்றாங்க தம்பிங்க. என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? ஒன்ஸ் கேம் ஆடுறீங்க. வெளியேற்றப்பட்ட நிர்வாகிகள் தொடர்ந்து தம்பிகள் என்ன சொல்றாங்கன்னா, அமைப்பு உருவாக காரணமா இருந்த 4 பேர்ல 3 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா மருத்துவர் பாரதி செல்வன், பேராசிரியர் தீரன், மைக்கேல் ஐயநாதன், நல்லதுரைன்னு பலர் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க. நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டுகளை தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க. எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல. தனக்கு பின்னாடி கூட்டம் சேரவும் தன் பேச்சுக்கு வரும் வரவேற்பையும் பார்த்துட்டு வேற யாரும் தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு சீமான். தன்னை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தணுங்கிறதுல ரொம்பவே தெளிவாயிட்டாரு. உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ சொல்றது உண்மைதாப்பா. சீமானுடைய பேச்சுகள் இளைஞர்கள் மத்தியில பெரும் கவனத்தை இருக்குதுன்னு சீமான முன்னிறுத்தினாங்க. ஆனா பின்னாட்கள்ல அதே பாப்புலாரிட்டி சீமானுக்கு தான் தான் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துச்சு. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. அந்த இடத்துலதான் சீமானுடைய போக்கு மாறுச்சு. தலைவர்கள் படம் இல்லாம அவர் படத்தை மட்டுமே போட்டு போஸ்டர் அடிக்கிற நிலைமை உருவாச்சு. பணம் வசூலிச்சு அவர் ஊர்ல கபடி நடத்துறதுன்னு கட்சியை முழுசா தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. இவனுக்கு கிட்ட இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி அமைச்சு காசு புடுங்கிறதுக்குள்ள உசுரே போயிருது. இது நான் சொல்ல சார், அவையார் சொன்னது. நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல இருந்த எல்லாரும் கொள்கை, களம் மற்றும் அறிவு தளத்துல ரொம்பவே வலுவானவங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களாலேயே சீமான கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியல. பெரிய மனுஷன் ஒரு சில நேரத்துல ஒரு மூட்ல பேசத்தாண்டா செய்வான். அதையா நீ கீப் அப் பண்ற? ராஸ்கல்ஸ். நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டப்போ முக்கியமானவரா இருந்த இயக்குனர் மணிவண்ணன் பின்னாட்கள்ல சீமான் மேல ரொம்பவே அதிருப்தியா இருந்து வெளியேறினாரு. என்னடா அது? என்ன பிச்சு புடியா பிச்சு? என்னடி உரசுது? என்ன உரசுது? அமைதிப்படையில அமாவாசை கேரக்டர் உருவாக்கின இயக்குனர் மணிவண்ணன் தன் சொந்த வாழ்க்கையிலேயே ஒரு அமாவாசையை சந்திப்போம்னு நெச்சே நினைச்சிருக்க மாட்டாருன்னு சொல்றாங்க தம்பிகள். தன்னை மிஞ்சி இருக்கிற மூத்தவங்களை எல்லாரையும் நீக்கிட்டு தன்னோட கருத்துக்களை ஏத்துக்கிற, தன் பேச்சை கேட்டு அரசியலுக்கு வந்த நபர்களை மட்டும் கட்சியில வச்சுக்க ஆரம்பிச்சாரு சீமான். பாடி கட்டுக்கலாம். யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தியா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. கட்சியில தான் எடுக்கிறது தான் முடிவுன்னு அதிகாரமா சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுலயும் சீமான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினாருங்க. மாவட்ட அளவுல நிர்வாகிகளுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு கொம்பி சீவி விட்டு 2 குழுக்களா பிரிச்சு செயல்படுற மாதிரி பாத்துக்குவாரு. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? இதுல எந்த குழு தன் பேச்சுக்கு கட்டுப்படாம இருக்கோ இல்லனா எதிர்த்து கேள்வி கேக்குதோ அந்த குழுவுல இருக்கிற நிர்வாகிகளை கட்சியை விட்டு நீக்கிடுவாரு. நான் பறவை காய்ச்சல் வந்த பண்ணியா என்ன பார்த்தோன்னா வாமிட்டா வருதாமா? டேய் நான் பேசி சரி பண்ணிடுறேன். இனிமே நீயே சொன்னால நான் இந்த வீட்டுல இல்லனா மாவட்டத்துல நடக்கிற கூட்டத்துல அவங்க பெயரை சேர்க்காம, அழைப்பு விடுக்காம, அவமானப்படுத்தி அவங்களையே கட்சியை விட்டு போக வைப்பாரு. இனி பாப்படா, இனிமே நீ தாண்டா எனக்கு துரோகி, நான் தாண்டா உனக்கு விரோதி. குறிப்பா தனக்கு ஆதரவு அப்படின்னு அவர் முடிவு பண்ற குழு நிச்சயம் பணம் செலவு செய்யற குழுவா தான் இருக்கும். அவர் கட்சியை விட்டு வெளியே அனுப்பின நபர்களும் ஒரு காலத்துல கட்சிக்காக பணம், நேரம், உழைப்பு செலவு பண்ணவங்களாதான் இருப்பாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. கட்சிக்காக, கொள்கைக்காக உழைச்சோமே, அண்ணன் சீமானுக்காக சிறைக்கு போனோமே, அடி வாங்கணுமே, அதெல்லாம் வீணா போச்சேங்கிற விரக்தியில சிலர் கட்சியை விட்டும் சிலர் அரசியலை விட்டுமே வெளியே போனாங்கன்னு சொல்றாங்க தம்பிகள். வேஸ்ட் எங்க? சாரி தம்பி, வேஸ்ட் எங்களை காப்பாற்ற முடியும். வேஸ்டையும் வேஸ்ட் பண்ணிட்டேங்க, என்னையும் வேஸ்ட் பண்ணிட்டேங்கல்ல. ஆரம்பத்துல என் போட்டோ எதுக்கு, இது நம்ம கட்சி, வாங்க எல்லாரும் சேர்ந்துதான் கொள்கைகளை உருவாக்கணும்னு சொன்ன சீமான் கடைசியில நான் சொல்றதுதான் கொள்கை, விருப்பம் இருந்தா கட்சியில இரு, இல்லன்னா வெளியே போயிடுன்னு சொல்ற நிலைமைக்கு வந்து நிக்கிறாரு. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. கட்சிக்காக எவ்வளவு உழைச்சிருந்தாலும் கூட அவர் விருப்பத்துக்கு மாறா நடந்துகிட்டா, இல்ல அவர் பேச்சை எதிர்த்து கேள்வி கேட்டா உடனே கட்சியை விட்டு வெளியே போக சொல்லிடுவாரு. இந்த பாரு, நான் உன்னை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ணா அண்ணான்னு தலைவர் பேரை சொல்லியே ஆளை காலி பண்ண பாக்குறேன்.
சக ஈழ ஆதரவு தலைவர்களை திட்டுறது, கட்சியில இருந்த மூத்தவர்களை திட்டுறதுன்னு ஆரம்பிச்சு இப்போ ஒரு கட்டத்துல அவர் இந்த அரசியல்ல நிக்க காரணமா இருக்கிற விடுதலை புலிகளின் தலைவர்கள் சிலரையே திட்டுற அளவுக்கு வந்துட்டாரு. அவங்கள விட நாம பெரிய தலைவராகிட்டோம் அப்படிங்கிற எண்ணமே அவருக்கு வந்துருச்சு. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. மத்த யார் பேச்சையுமே கேட்கிற நிலைமையில இனி அவர் இல்ல அப்படின்னு சொல்றாங்க தம்பிகள் சிலர் வேதனையோட. புரட்சி கவி பாரதி மாறி பொன்மொழி பேசி புறப்பட்டு வந்த என்ன புரட்டி புரட்டி எடுத்துட்டீங்களா? பிரச்சனை நீ ஆடியோ வெளியிடு, உட்காந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது, எஸ்பி ஏசி டிசிஆர் எல்லாம் எதுக்கு? சீமா யார்கிட்ட என்ன பேசுறான், எங்க ஏச்சியை துப்புறான்? கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. எங்க இறங்கி ஓரத்துல நின்று ஒண்ணு கடிக்கிறான். அடக்க முடியலையே அடக்க முடியலையே. அதுக்குள்ள யாரு? உன் வேலை மயிராடாது, மயிராடா திமிரு. இப்ப யாரு? ஐயோ கரெக்டா இங்கே கொஞ்சம் இறங்குறானே. திடீர்னு இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். இங்க யாருமே காளியம்மாள் எவ்வளவு பெரிய தலைவர் பாத்தீங்களா, அந்த காளியம்மாளையே சீமான் பிசுறுன்னு சொல்லிட்டார் அப்படின்னு யாருமே இங்க கேட்கல. எங்களுக்கு சீமானே மசுருங்கும் போது காளியம்மாள்லாம் ஏமாத்துறோம். என்ன கொடுமை சார். பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? தம்பிகளா காளியம்மாள் தான் சீமானனுடைய வலதுகரங்கிற ரேஞ்சுக்கு அங்க சுத்திட்டு இருந்துச்சு. ஆனா அப்பேற்பட்ட காளியம்மாளையே ஒரு பிசுறுன்னு சொன்னதோட இல்லாம வளைய புடுறா வளைய விடு பார்ப்பா கட்சியை விட்டு தட்டி விட்டுருவோம் அப்படின்னு நொன்னம் பேசுறாருன்னா நீங்கெல்லாம் ஏமாத்துறோம். நாளைக்கு உங்களுடைய இளமைய, பொருளாதாரத்தை, உணர்வுகளை, தமிழ் பற்ற அத்தனையும் உறிஞ்சி கசக்கி போட்டுட்டு உங்களை குப்பை தொட்டியில தூக்கி அண்ணன் வீசிடுவார். தம்பிகளா இதெல்லாம் பார்த்து பொழைச்சுக்கோங்க அப்படின்னு தம்பிகளுக்கு தகவல் கொடுப்பதற்காக, தம்பிகளை எச்சரிப்பதற்காகத்தான் காளியம்மாள் விஷயம் இங்க பேசப்பட்டதே ஒழிய காளியம்மாள் மேல இங்க யாருக்கும் எந்த அக்கிரமசரும் கிடையாது. ஏன்டா புடிங்கிகள் அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில போய் நின்று இந்த எழுதி காளியம்மா காளியம்மான்னு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே? உரிமையாக அந்த ஆடியோல காளியம்மாளை திட்டுல கோச்சுக்கல, மாறாக விடுங்க கிட்ட வேலை பாருங்க. ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்கு. காளியம்மாளையே கட்சியை விட்டு துரத்தி அரசியலாகவே காலி பண்ணிடணும் அப்படின்னு அவ்வளவு பெரிய வன்மத்தை கொட்டி வச்சுட்டு இவர் உரிமையா நொட்டுனாரா? கட்டதுறைக்கு கட்டம் சரியில்லை அப்படின்ற மாதிரி சீமான் என்ற கைப்புள்ளைக்கு இப்ப கட்டம் சரியில்லை. நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா, அது உனக்கு என்ன மசுருக்கு பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு நான் என்னடா பண்ணேன்? நான் யார் வம்பு தம்பு காச்சும் போனேன்னா நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானடா இருந்தேன். உண்மையிலே வருத்தப்பட்ட நாளா வேதனைப்பட்டேன். நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா. ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா. 2 தட்டிட்டோம்னா சரியாயிடும். காளியம்மாளுக்கு நம்ம பேசினா சூடு சொரணம் வந்துற போதா என்ன? சீமான் இவ்வளவு கேவலமா பேசியும் அந்த அம்மா நாம் தமிழர் கட்சியில இருக்குதுன்னா I don't care. ஆனா ஒண்ணு, நாளைக்கு அவார்ட் வாங்கிட்டு நான் இங்க வருவேன். யாரும் தொடக்கூடாது. உனக்கு என்ன பிரச்சனை? இது என் கட்சி பிரச்சனை.
பெத்த தாயவே சும்மாருமா வாய் மூடிட்டு பேசாம இருக்க மாட்டியா அப்படிங்கிறோம். ஆத்தால பெண் பேச்சே கேட்காதனாலதான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னப்பா இந்த காளியம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கு, இந்த அம்மாக்கு வேற வேலை கிடையாதா அப்படிங்கிறது, திட்டுறது, உரிமையா கோச்சுக்கிறது. எங்க அந்த காளியம்மா நம்மை விட பெரிய ஆளுமையாக சோசியல் மீடியால வளம் வந்துருமோ அப்படிங்கிற அந்த பதட்டத்துல மறைமுகமா இந்த எச்ச மாமா பையன் கூட சேர்ந்து திட்டமிட்டுட்டு இவர் உரிமையா நொட்டுனாராம். ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா, 2 டைம் தட்டிட்டோம்னா சரியாயிடும். பிரச்சனை இருக்கு ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல இவர் உரிமையா நொட்டுனாராம். நீனும் தான் ஒன்னா பேசி பார்த்தேன், 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்தேன். சுமாரா நீ சொல்லுக்கா. ஏண்டா சீமான் அல்கா நாய, எடுக்கடா திரும்பி மேடையில உட்காந்து என்னை பத்தி தப்பு தப்பா என்னையும் திமுகவையும் கோத்து விட்டு பேசிட்டு இருக்கிற அல்கா நாய. அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்றாங்க. விஜயலட்சுமி வந்து புகார் கொடுத்த பிறகுதான் இவன் நல்லா ரொமான்ஸ் பண்ணுவாண்டி அப்படின்னு தெரிஞ்சு பெண்கள் என்கிட்ட பழக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு மிக வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம சொல்றாப்புல. ஒரு மேடையில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுகின்ற பேச்சா? இவன் அரசியல் கட்சி தலைவரா அல்லது பாலியல் பொறுக்கியா? உனக்கு மான மரியாதை கிடையாதாடா? அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நாரடிச்சிடாப்பா. ஐயா, நான் அந்த ஊருக்காரகிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாடிதான் சொல்லி வச்சிருக்கப்பா. அதான் நீ பேசின ஆடியோ தான் வெளியில வந்துச்சே. அப்படியா? எப்பப்பா? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க. அந்த பெங்களூர்காரைய வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு அந்த திமுகவை, கலைஞரை, என்னைய எல்லாம் தப்பா பேச தவிர வேற எதுவும் அரசியல தெரியாதாடா? டேய், அள்ள கைகளா வாங்க வாங்கடா. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னாரு பாத்தீங்களா? அந்த பொம்பளைய 15 வருஷமா அல்கம் செருப்பு பிஞ்சுடும் சீமான். உனக்கு தான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உன்னை ரொம்ப தூக்கி வச்சு பேசுறேன்னு தயவு செஞ்சு நெஞ்சிடாதடா. எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பாக்குறேன், ஆனா உன்னை பத்தி சொல்லாம இருக்க முடியலடா. இப்ப எதுக்குடா தேவையில்லாம பேசுற? அது என் கடமை. இருந்தாலும் நீ சொல்றது காது குளிர்ச்சியா இருக்கு. சொல்றல உங்க ஆட்கள் வச்சு பேசாத, நானாவை பத்தி பேசாதன்னு சொல்றலடா நாய. உள்ள என்ன நிறைய இருக்குது. 2026 பிச்சைதான் எடுப்படா நீ நாய, பிச்சைதான் நீ எடுப்ப. நினைக்கும் போது என்னால என்னுடைய ரத்தம் கொதிக்குதே. எங்க பாவத்துல கட்டிக்காத சீமான். 46 வயசு வரைக்கும் நீ பிச்சைதான் எடுத்துக்கிட்டு இருந்த, கல்யாணம் ஆகாம. நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தேன். மொக்க அம்மனா எப்படி சொல்லு சிங்கம்ல. அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்றாங்க. அப்பா நான் அப்படி போவேன் தலையை சீமாண்டி ஒரு சிடுமுஞ்சி நினைச்சு ரொமான்ஸ் இருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு. உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்காரச்சோட அதை போய் பண்ணுப்போ. அதை விட்டுட்டு திமுகவை என்னையெல்லாம் இழுத்துக்கிட்டு பொம்பளை கூட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்கடா போன வருஷம் வந்து 50,000 ரூபாய் குடு விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு பொழைய தொடப்ப கட்ட நாயே, நீ தானடா வந்த. உண்மை. என்னால தாங்க முடியலையடா. நான் கொடுக்குறேன் உன் புருஷன் சொல்லிட்டு நீ தானடா வந்த. அப்ப எதுக்கடா வந்து சும்மா திமுகவுக்கு இழுத்து விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற? நீ யார்கிட்டயும் அடங்க மாட்ட. அடங்கி நீ யாரும் அடக்க முடியாதுன்னு நினைச்சுக்காத. நீ அப்புறம் அடங்குனா நீ எப்படி ஆயிட தெரியுமா? நான் எப்ப கூப்பிடறனோ அப்பதான் வரணும். சரி மாலா. பெண் சாபத்தை கட்டாத, அதுவும் என்னைய ரொம்ப கிழுக்காதடா. சொடப்ப கட்ட நாயே இழுக்காத. நீ வந்து நான் பொறுமையா இருக்க வரைக்கும் தான் வாய் பேசும். அந்த பொறுமை போச்சுன்னா போச்சு. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். இப்ப என்னோட வயிற்றுல கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன். அதனால இதான் கடைசி. இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கிம்பளை சொற்ப பிஞ்சிடா பிச்சைக்காரன் நாயே. இதுல வேற முடிஞ்சா என்ன கைது பண்ணி பாருங்கடா அப்படின்னு சவால் விடுறாரு. வா. இவர் மேல நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது சார். இவர் பைத்தியம் சார், சட்டப்படி செல்லாது. ஒரு மூத்தவன் என்கின்ற முறையில் உனக்கு நான் அட்வைஸ் கொடுத்தேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படின்னு சீமான் சொல்றாரு. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது, தப்பு பழிக்கப்படாது. அதற்கான பொருள் என்ன? நான் இப்படிதான் ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணி 8 முறை கருக்கலைப்பு செஞ்சு கல்லட்டி விட்டுட்டேன். நீ எதையும் வாயால சொல்ல வேண்டாம்டா. இது கூட தெரியாத முட்டாள் இல்லடா நானு. எனக்கும் தெரியும்டா. என் தம்பி கார்த்திக்கு பர்சனல் அட்வைஸ் அஸ் எ எல்டர். யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. இதான் ஹலோ ப்ளீஸ், இதான் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதான் திஸ் இஸ் தமிழ் நேசன். இவ்வளவுதான். இதான் திஸ் இஸ் தமிழ் நேசனிசம். வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு குழப்பிக்காத.
நீங்க வரலாற்றிலேயே இப்பதான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க. நீங்க வரலாற்றுல என்னை ஒண்ணும் செய்ய முடியாது. எவ்வளவு வழி தாங்கி நிக்கிறோம் நாங்க எம்பட்டு காலத்துக்கு கேட்க நாதி கிடையாது. அண்ணே நம்ம மொழிக்காக நிக்கும்னே, நம்ம உரிமைக்காக நிக்கும்னே. ஏது அது ஓட்டுக்காக நிக்கிறவன், நாட்டுக்காக நிக்கிறவனுக்கு அந்த வேலை இல்லையே. அது எதுக்கு பேசணும்? கொடியே பிடிக்க கூடாதுன்னு புளியே நிக்கும் போது கொடி எதுக்கு புளி? ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க பச்சை பொய். கொடியே பிடிக்க கூடாதுன்னு சொன்னா பாத்தீங்களா பச்சை பொய். அது கொடியே பிடிக்க கூடாதுன்னு புளியே நிக்கும் போது கொடி எதுக்கு புளி? கொடியே பிடிக்க கூடாதுன்னு பாருங்க, இந்த பேச்சிலே நீங்க புரிஞ்சுக்கலாம் இது யாரு எப்படி என்னன்னு. புலி நானே முன்னாடி நின்று கொடுத்துருக்கு, அப்புறம் எதுக்கு கொடி? புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி நான் என் உறவுகளுக்கு என் சொந்தங்களுக்கு உதவுறேன். இந்த இதுல இருக்கு தம்பி விளம்பரம். எங்க அம்மாவுக்கு சோறு போடுறது, எங்க அப்பானுக்கு அரிசி பருப்பு கொடுக்கறதெல்லாம் விளம்பரமா தம்பி? இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். என்ன பேசிக்கிறீங்க நீங்க? இளையராஜா வீட்டுல சாதி இருக்கா? இருக்கா? தங்கைமலை வீட்டுல சாதி இருக்கா? அது எப்படி ஒளிஞ்சு? கல்வி பொருளியல் மேம்பாடு. காசு வந்துட்டா சாதி மறந்துடுமா? நீ உயர்ந்த சாதி ஆயிருவியா? 70 வயசா 75 வயசாயிருச்சு இளைய ராஜாவா? தவேலா அடிக்கிறவனா இசை ஞானியா? வந்துருச்சு பாத்தீங்களா வாயில? உண்மைதான். என்னமா பாயிண்ட் வருது பாருங்க. பிரதமர் இவர் என்ன இவங்க என்ன எவன் எனக்கு என்ன? இது ஏன் நாடு. இங்க நான் தான் அதிபர், நான் தான் பிரதமர். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நான் வந்த உடனே நீ ஜிஎஸ்டி வாங்கிரு பாப்போம். என்ன சிரிக்கிற? எதுக்கு நீ செத்த நாய் பல்ல காட்டுற மாதிரி சிரிக்கிற? இல்ல உன்னை வெறும் மடையன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது மாங்காய் மடையன்னு. நான் வந்த உடனே நீ ஜிஎஸ்டி வாங்கிரு பாப்போம். என்ன சிரிக்கிற? இல்ல நான் ஜிஎஸ்டி சென்ட்ரல் டாக்ஸ். சென்ட்ரல்னா எங்கிட்டு இருக்கு சென்ட்ரல்? ஒண்ணும் தெரியாது மண்ணு கூறிய. நானே விவசாயம் பார்ப்பேன், நானே ஆடு மாடு வளர்ப்பேன், நானே பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், நானே மீன் வளர்ப்பேன், நானே நாட்டுக்கோழி வளர்ப்பேன், நானே நெசவு செய்வேன், நானே தச்சு வேலை செய்வேன், நானே பானை செய்வேன், நானே பாய் பண்ணுவேன், நானே கருப்பட்டி காய்ச்சுவேன், நானே பணம் கரும்புல இருந்து வெள்ளம் காய்ச்சுவேன், நாட்டு சக்கரை காய்ச்சுவேன், நானே எல்லா வேலையும் செய்வேன். 6000 கொடுத்துருக்காரு. அதை தவிர வேற என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. 6000 பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கறதுல எத்தனை ஆயிரம் கோடி போகும்? நிவாரண தொகைம்பீங்க, அப்புறம் உரிமை தொகைம்பீங்க, அப்புறம் ஊக்கத்தொகைம்பீங்க. இப்ப காசு கொடுத்தா எல்லாம் சரியாயிருமா? காசு கொடுத்தா சரியாயிரும். அந்த திமிரில தானே தம்பி நீங்க எதையுமே கவனிக்க மாட்டேங்கிறீங்க. என்ன மனுஷன் இது பண்ணாங்க செந்தில் பண்ணல செந்தில தம்பி சத்யா நீ பாருங்க. எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சிகளையும் போறது. பகை இல்லாம போறீங்க. இது பண்ணாங்க 10 பைசா பிரயோஜனம் இல்லாத எடுத்துட்டு போடா. இனிமே துண்டு போடுறது, இந்த பொண்ணாட போத்து ஏமாத்துற வேலையெல்லாம் வேண்டாம். அண்டா குண்டா சில்வர் பாத்திரம் வாட்ச் மோதிரம் முடிஞ்சா 2 ஏக்கர் நிலம் எழுதி வைங்க. யூஸ் ஆகிற பொருளா கொடுங்க. ஆனா இதுக்கு பேரு பாத்தீங்கன்னா AK-74. ஆமா, இதை நீ எனக்கிட்டே கொடுத்துடலாம். இல்ல அதுதான், ஏன்னா எனக்கு தான் இதுல பயிற்சி இருக்கு. இங்க புரியுதா உங்களுக்கு? இதுதான் எங்க அண்ணன் வச்சிருந்தாங்க. இது ரஷ்யால தான் இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போறோம். நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவனும் கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன். நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன். இவனும் ஒரு அண்டப்புழு, நீயும் ஒரு அண்டப்புழு. 2015 போல பேரிடரா ஒன்னும் உயிர் சேதம் வரல அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கணும். இதாங்க உச்சத்திலயும் உச்சம். அன்னைக்கு 300க்கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்க, இன்னைக்கு சாகலை இல்ல. அதுக்காக இந்த ஆட்சியை பாராட்டணுங்கிறார். இதெல்லாம் குரூரத்தின் உச்சம். குரூரத்தின் உச்சம், கேவலங்கிட்ட எச்சத்தனமான ஒரு அரசியல். செம்பரம்பாக்கம் ஏரியை அம்மா நள்ளிரவுல மக்கள் உறங்க போன நேரத்துல ஒரு விழிப்புணர்வு நேரத்துல திறந்து விட்டதுல ஒரு பெரிய இடர் வந்துச்சு. அது மாதிரி இதுல இல்ல. ஜெயலலிதா ஏற்படுத்தினது செயற்கை வெள்ளம், இது இயற்கை வெள்ளம். எவ்வளவு பெரிய அபத்தம். தண்ணி தேங்கலன்னா அது என்ன பெருமை இருக்கு? பேரிடர்ல
தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டுருச்சுன்னு ஒன்றிய அரசு பாராட்டுதுன்னா நான் வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசு கேட்ட தொகையை அது கொடுத்துருச்சுன்னா அது இன்னும் பாராட்டலாம். நானே அப்படியே எப்படிப்பட்ட ஆள் இவர் அணைச்சு நம்ம பெருமிதம் கொள்ளணும் அப்படின்னு பெருமிதம் கொண்டு நம்ம அண்ணன் அப்படின்னு பெருமிதத்தோடு எல்லாத்தையும் சொல்லி அவருக்காக சிலரையை சொதற விட்டேன். ஆனா அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கர்நாடகத்தில் சிறைக்கு போயிட்டாங்க. ஒரே நேரத்துல கன்னடனும் இனிப்பு கொடுக்குறான், சிங்களனும் இனிப்பு. ஒரு சிங்கள எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, ஜெயலலிதா குரல் மௌனமாயிருச்சுன்னு கொண்டாடாதியே, அதை விட பேராபத்தான ஒருத்தன் மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கான், சீமான்னு ஒருத்தன் என்று சொல்றான். அதை விடுத்து இந்தியாவில் உள்ள சீமான் போல ஆமக்கரி பூனக்கரி PK-47 என்று சொல்லி எமது தமிழினத்தை வைத்து எமது தமிழினத்தினுடைய துன்பத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய சீமான் போல சுமந்திரன் அவர்கள் உருவெடுத்துள்ளார். இலங்கையுடைய சீமான், அதாவது தமிழர்களுடைய சீமான் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். விளைந்த நெல் வயலுக்குள் மாட்டை இறக்கி உழவடிக்கிறார். எங்க வேணாலும் போட்டிட்டுனா அவர் என்ன போட்டிட்டு தோக்கத்தானே போறாரு. நான் எங்க நின்னாலும் தோத்து போயிருவேன், தம்பி எங்க நின்னாலும் ஜெயிச்சிருவாரு. வாயிருக்கு பேசுறாரு. நீங்க எல்லாம் எது இருக்கு பேசுறீங்களா, எதால பேசுறீங்க? தனியா நிப்பேன், என்னோட யாரு வேணாலும் மோதிக்கின்றேன். நீங்க அப்படி நிப்பீங்களா? ஏன் தனியா நிக்கிறாங்க, யாரும் சேர்த்துக்கல. என்னை விட ஒரு ஓட்டு கூட கட்டி வாங்கி கட்டுங்க. ஒரு நான் வாங்குற ஓட்டை விட கொஞ்சம் அதிகமா ஒரு விழுக்காடு வாங்கி கட்டுங்க. சவாலுக்கு தயார்னா 1% 30% அதிகமா வாங்குறோம். நாம் தமிழர் என்கின்ற கட்சி 2024 பின்னாடி இருக்காரு. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. 4-3 சீட்டை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. நாட்டை வென்றால்தான் என் கனவை நிறைவேற்ற முடியும். இதே தமிழ்நாட்டு பெருநாள் தமிழகம் எங்கும் அரசு விழாவாக கொண்டாடப்படும் பொது விடுமுறை நாளாக நான் அறிவிப்பேன். அதே ஐயா எடப்பாடி பழனிசாமி போய் நான் பல தடவை கேட்டேன், அறிக்கை கொடுத்தேன், சொன்னேன் பொது விடுமுறை விடுவது கடினம். ஏன்னா ஏற்கனவே நிறைய விடுமுறைகள் வந்துச்சு, தைப்பூசத்துக்கு வர கேட்டிருக்கீங்க. இது அந்த தமிழ்நாடு நாளை நவம்பர் 1 என்று அறிவிப்போம்னு அறிவிச்சது. ஆனா நான் விரும்புவது தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 அரசு பொது விடுமுறை நாள். கொடி பாட்டு வச்சிருக்கேன், தமிழ்நாட்டு கொடி பாட்டு, மரத்தமிழ் வேந்தன் தனித்தமிழ் பாவலர் எழுதின பாட்டு வச்சிருக்கேன், போடுவேன். என்ன நீங்க திராவிடத்தை எப்படி இழிப்ப? நீராறும் கடல் உடத்த நிலமடந்து கிளிலோகும் சீராறு தக்க சிறுபிறன் அதுல வருதுல்ல திராவிடனல் தமிழ் தாய் வாழ்த்து பாட்டை மாத்திட்டு போறேன், அவ்வளவுதானே. தட்சாலி வரான எங்க பாட்டை புரட்சி பாவலை எதுக்கு பாட்டு எழுதி வச்சிருக்கான்? ஏகப்பட்ட பாட்டு எழுதி வச்சிருக்கான் ராஜா, சிறப்பா எழுதிருக்கான். 21ஆம் நூற்றாண்டுல உங்களை மாதிரி படிச்ச இளைஞர்கள்லாம் சாதி பேசிக்கிட்டு தெரிஞ்சா நாடு எப்படியா உருப்படும்? முதல்ல அதை விட்டு வெளியில வாங்க. ரோசினி சிவநாடார் பொண்ணு, ஏன் நீங்க ரோசினி நாடார்னு போட்டுக்கீங்கிறதுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. நான் ஏன் என் குடி அடையாளத்தை நான் போடுறேன்? நாங்க என்ன தொழில் செஞ்சோம், நான் எங்க பூர்வீகம் இது, நாங்க வேறுது, என்னை தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு அதுல ஒண்ணு இழிவில்லையேன்னு எழுதி வச்சுட்டோம். பெரிய கட்டுரை, இதுல என்ன இழிவு இருக்கு? அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம். சீமான் அண்ணன் ஃபர்ஸ்ட் நான் பெட்டு கட்டி சொல்றேன், இன்னொரு 20 வருஷம் ஆனாலும் சரி ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாது. 20 வருஷம் இல்ல, 100 வருஷம் கூட இல்ல. நான் எம்எல்ஏ இல்ல, செகண்ட் பொசிஷன். வின்னரை பத்தி பேசல, செகண்ட் பொசிஷன் வந்து வாங்கிடுவேன். டெபாசிட் வாங்க மிஸ்டர். நீ முதல்ல தமிழை தாய்மொழியாக கொண்டு ஒரே ஒரு மொழி தான் பேசுறவங்க இருக்காங்க, வீட்லயும் வெளியிலையும் எல்லா இடங்கள்லையும். இவர்கள் தமிழர்கள். ஆனா நீண்ட காலமா இந்த மண்ணில் வந்து மண்ணும் பொண்ணும் எடுத்து மறைந்து வாழ்கிறாங்க பாருங்க. இப்ப அவங்களையும் தமிழரா தான் நாம் தமிழர் கட்சியே இருக்குது. அது வேற வாயி, இது நார வாயி. குறிப்பாக தமிழனுக்கும் தெலுங்கனுக்குமான போர், மான தமிழர் நிலத்தை விஜயகாந்த் நாட்டை கொடுத்துட்டு கை வெட்டி நிக்கிறதுக்கான நாங்க இருக்கிறோம். அவ்வளவு கேடு கட்ட கேளப்பாய் மக்களா நாங்க. நீங்க யார் மற்றவர்கள் பார்வைக்கு நான் வரல. கால்டுவெல் போப்ப தமிழரா பாக்குது, ஜியு பேப்ப தமிழரா பாக்குது, ஜோசப் எஸ்கிங்கிற வீரமாமுனிவரை தமிழரா பாக்குது. அப்படித்தான் அது வேற வாயி, இது நார வாயி. தமிழ் பற்றாளர் வேற, தமிழ் உணர்வாளர் வேற, தமிழர் வேற. ஜியு போப்பு காங்கிரஸ் பேப்பெல்லாம் தமிழ் பற்றாளர்கள். தருண் விஜய் ஒருத்தர் அவர் தமிழ் உணர்வாளர், நாங்கள் தமிழர்கள். கத்தாருக்கு போயிருந்தேன். அப்ப வெளிநாடு வேற ஒரு நாட்டுல இருந்து வந்த பெண்மணி
நான் சேலை அணிந்திருந்ததை பார்த்துட்டு நீங்க தமிழா அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல இந்த பொய்க்குள்ள போவோம். இதுவே முதல்ல பச்சை பொய். ஏன்னா சேலை என்பது தமிழர்களுடைய அடையாளமாக மட்டும் இல்ல. நீங்க குறிப்பா இந்தியாவை எடுத்துட்டோம்னாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மாநிலங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் சேலை தான் உடுத்துறாங்க. அந்த சேலையினுடைய வகை வேறா இருக்கலாம், சேலை உடுத்தும் முறை வேறா இருக்கலாம். ஆனா பெரும்பான்மையான மாநிலங்கள்ல சேலை தான் பொது உடையா இருக்கு. இவங்களை சேரையில பார்த்த உடனே இவங்க தமிழா அப்படின்னு கேட்டுட்டாங்களா? ஏகாம்பரம் சேலைய பார்த்து இந்தியரா வேணா கேட்கலாமே ஒழிய சேலைய பார்த்த உடனே தமிழரா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. சேலை அணிந்திருந்ததை பார்த்துட்டு நீங்க தமிழா அப்படின்னு கேட்டாங்க. அடுத்ததுதான் மிக முக்கியமான உருட்டு. இல்லங்க இந்தியா தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வார்த்தை தமிழ்நாடுன்னு நான் சொன்ன பிறகு, தமிழ்நாடு என்று நான் சொன்ன பிறகு அந்த அம்மா கேட்டது பிரபாகரன் சீமான் என்ற வார்த்தையை அவங்க பதிவு சொன்னாங்க. அதுதான் தமிழ்நாடு. ஏமா பொய் பேசுறதுன்னு முடிவாய் போச்சு. அந்த பொய் குறைஞ்சபட்ச நம்பும்படியா, குறைஞ்சபட்ச ஏற்றுக்கொள்ளும்படியா, கடைசிக்கு குறைஞ்சபட்ச ரசிக்கும்படியாவாச்சும் இருக்கணும்ல. தமிழ்நாடு இந்தியான்னு சொன்ன உடனே அடுத்தது அவங்க பிரபாகரன் சீமான்னு கேட்டாங்களா? இந்த அம்மா நான் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொன்னா கூட பிரபாகரன் அப்படின்னு சொல்லுவதுல ஒரு குறைஞ்சபட்ச லாஜிக் இருக்கு. ஆனா இந்தியான்னு சொல்லும் போது பிரபாகரன் எப்படி ஞாபகம் வருவார்? என குறைஞ்சபட்ச அறிவுடையவங்களுக்கு தெரியும் பிரபாகரன் அவர்களுடைய புலிகள் அமைப்பானது இயங்கியது ஈழத்தில், இலங்கையில் அப்படிங்கிறது. அந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு காந்தி ஞாபகத்துக்கு வரலாம், இந்தியான்னு சொல்லும் போது சச்சின் டெண்டுல்கர் ஞாபகத்துக்கு வரலாம், கடைசிக்கு தோனி ஞாபகத்துக்கு வரலாம். எந்த அடிப்படையில் பிரபாகரன் ஞாபகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். இதை கூட ஏதோ ஜீர்ணிச்சுக்கலாங்க. கத்தாரை சேர்ந்த அந்த அம்மாவுக்கு பிரபாகரன் இலங்கையை சேர்ந்தவரா இந்தியாவை சேர்ந்தவரா அப்படிங்கறது கூட ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சுப்பா. அதனால ஏதோ குழம்பி போய் இந்தியான்னு சொன்ன உடனே பிரபாகரன் சொல்லிட்டாங்க அப்படின்னு கூட ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோமே. இந்த எச்சப்பைய சீமான் எப்படி ஞாபகத்துக்கு வந்தான்? டாக்டர்கிட்ட சொல்லி ஊசி போட்டு கொன்ற சொல்லு. இவனை இந்தியாவின் அடையாளமாகவும் யாரும் பார்க்க மாட்டாங்க, தமிழ்நாட்டின் அடையாளமாகவும் யாரும் பார்க்க போறது கிடையாது. சேகவராவை பிடிச்சி நிறுத்திட்டாங்க. நெத்திக்கு அவன் குறி வைக்கிறான். குறி வைக்கும்போது டியர் காம்ரேட், டியர் காம்ரேட், டியர் காம்ரேட். 27 வயதே நிரம்பிய ராணுவ வீரர் மரியோ டெரான் சேவை நான் கொள்கிறேன் என முன் வந்தார். குறி வைக்கும்போது டியர் காம்ரேட், டியர் காம்ரேட். அந்த ஆளு நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறேன், நீ என்ன சொன்னாலும் நம்புறான். அது ஏன்? அவரே கூப்பிட்டு கேட்டலாமே. நீங்க என் நெத்திக்கு குறி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், கொஞ்சம் அப்படி வாங்க. இப்ப சொல்லுங்க. நிதானமாக இரு, நேராக என்னை நோக்கி குறிவை. நீ சேகுவேராவை கொள்வதாக நினைத்துக் கொள்ளாதே, ஒரு சாதாரண மனிதனை கொள்வதாக நினைத்துக் கொண்டு என்னை சுடு என்றார் சேகுவேரா. நெத்திக்கு அவன் குறி வைக்கிறான். குறி வைக்கும்போது டியர் காம்ரேட், நீங்க என் நெத்திக்கு குறி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், கொஞ்சம் அப்படி வாங்க. இப்ப சொல்லுங்க. நீ பண்ற அட்டூழியத்தை தட்டி கேட்க ஒருத்தன் வராமலா போயிருவான்? வருவான். வணக்கம்டாப்ல, தேனில இருந்து இந்த பதவி யாருக்குன்னா அண்ணன் சீமான் அண்ணனுக்கு. சிங்கம் களை இறங்கிருச்சு. அண்ணே, உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே. எனக்கு நல்லா ஒரு இளைஞர்களை பூரா கவர் பண்ணி நல்லா வச்சிருக்க. ஆனா ஒரு விஷயம் தவறாக பேசிக்கிருக்காத. என்ன பத்தி உனக்கு தெரியாது, கேட்டு பாருவீங்கிட்ட. உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பாக்குறியாடா? சாதிகளை கட்சிக்குள்ள கொண்டு வராத, சாதிகளை கட்சிக்குள்ள கொண்டு வராத. நான் இத்து போனாலும் போவேனே தவிர என் ஜாதி செத்து போகாதடா, விட மாட்டேன்டா. உன் திறமையில நீ உருவாக்கின கட்சி, உன் திறமையில நீ உருவாக்கின கட்சி, உன் திறமையில நீ உருவாக்கின கட்சி. ஒரு மானை அடிச்சிருச்சு, அடிச்சு போட்டு பசியோட சாப்பிட போகுது. திடீர்னு அது பாக்குது, கண்ணுல ஒரு மிரட்சி, திரும்பி வாழை சுருட்டிக்கிட்டு ஓடுது. இங்க யார பாத்திரா பயப்படுதுன்னா, ஒரு 2000-3000 சென்னாய்கள் வருது. 2000-3000 சென்னாய்கள் வருது. மாட்டுனா சிங்கத்துக்கு ஒண்ணு இருக்காது. ஆளுக்கு ஒரு வாய் பிடிச்சாலும் சிங்கம். உன் திறமையில எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன், ஆனா சாதியை கொண்டு வந்து உள்ள நுழைக்க வேணாம். உன் திறமையில எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன், ஆனா சாதியை கொண்டு வந்து உள்ள நுழைக்க வேணாம். சொல்றேன், ஏன்னா அவங்க வரலாறு, அவங்க சமுதாயம் நல்லா இருக்காங்க. எங்களை வந்து சண்டையில விட்டு ஊர்ல விட்டுறாத. ஊருக்குள்ள நாயோட இல்ல, பேயோட இல்ல.
பசுவும் பண்ணி ஒண்ணு தின்ன மாதிரி எல்லாம் கலந்து நிக்குது. அசைக்க முடியாத ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அவனை அடிக்கிறதுக்காக தாண்டா அவன் கையை வச்சு அவன் கண்ணை குத்துறது வழி பண்ணிட்டு இருக்க. ஏபா உன் மாமா என்ன பெரிய ரவுடியா? அப்புறம் எங்க மாமா பெரிய ரவுடி, நான் சின்ன ரவுடி. ஏரியால வந்து கேட்டுப்பாரு. ஐயோ பத்திர விட்டுருவானுங்க. இப்போத்தையும் நிம்மதியாக இருக்கும். பிள்ளைய கூட சேர்ந்துக்கிட்டு அண்ணன் தம்பியாக படிச்சுக்கிட்டு ஒத்துமையாக இருக்காங்க, ஒரு வெட்டியில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து சாதியை கொண்டு வந்து எங்கள் 2 பேர்த்தையும் மல்லுக்கட்டுக்கு ஊற்றி ஆசைப்படுறீங்களா? கோயில் திறக்கணும். நான் கோயில் திறந்தா கோயிலுக்குள்ள வரணும் தான் கோயிலுக்குள்ள வரணும். வெளியே நிற்கிற வெளியே தான் நிற்கணும். சந்தனம் இருக்காது மாணக்கமுடா, சாக்கடை இருக்காது நார்முடா. 2 உணர்த்தாது அதுக்கு என்ன பேரு? மாமா என்னடா பிரீகான் ஸ்லிப்போடி நடிச்சுட்டு பிலாசபி பேசுறாருன்னு தப்பா நினைக்காதீங்க. நாம 21ஆம் நூற்றாண்டுக்கு கிட்டத்தில் இருக்கிறோம். வெளியில வாங்க மாமா, வெளிச்சமா இருக்க. பாண்டிய நாட்டு வரலாறுலாம் உனக்கு தெரியுமா? தெரியாது. பாண்டிய நாட்டு வரலாறுலாம் உனக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா எங்க தாத்தன் பாட்டனுக்கே தெரியாது. சிரிக்கிற மாதிரி ஒன்னதான் கூப்பிடுறான். ஓ, இதை விட எக்கச்சக்கமான விஷயமெல்லாம் எனக்கு தெரியும். நீ உடனே நேத்து வந்த ஆளு உனக்கு தெரிஞ்சு வச்சாக்கா. ஒரு குரு பார்த்தாயா அலைகிறாங்க, அதுவும் ஏகிட்டே வர்றாங்களே. எல்லாருமே நல்லபடியா பேசிக்கிட்டு இருக்காங்க. பூரா மாமை மச்சனையா பேசிருக்காங்க. சாதிய அரசியல கொண்டு வராத திறமை இருந்தா நீங்க பேசுங்க. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, உங்ககிட்ட உங்க வாயில பேசுங்க. உங்க வாய்ப்புக்கு நிறைய பேர் இருக்காங்க. நானும் சப்போர்ட் பண்றேன் உனக்காண்டி. என்ன இந்த நேரத்துல சாபூத்திரி விளையாடிட்டு இருக்கீங்க? எல்லாரும் போய் படுக்க போங்க. சீமான் பிஜேபியினுடைய கைக்கூலி. அவன் கூலிக்கு மாரடிக்கிற ஒரு தற்குறி. நான் வீர பரம்பரை, நான் ஆண்ட பரம்பரை, நான் மறவன், நான் ஆக முடியாது, நான் கள்ள, நான் தேவரு என்று பெருமையோடு வாழ்கிற என் இனத்தின் சொந்தங்களே, நான் வீர பரம்பரை, நான் ஆண்ட பரம்பரை, நான் மறவன், நான் ஆக முடியாது, நான் கள்ள, நான் தேவரு என்று பெருமையோடு வாழ்கிற என் இனத்தின் சொந்தங்களே, என் குடும்பத்துக்கு வெக்கம் மானம் தாண்டா வேட்டி சட்டை. இல்ல குனிஞ்சு பாருங்க சார். உங்க குடும்பத்துல மானையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே, ஜெட்டி போட சொல்லி கொடுக்கலையா சௌரி? நாங்களாம் ஏற்கனவே திருப்பதி லட்டு சாப்பிட்றதே இல்லை. ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால. அதனால அந்த சரி நம்மளும் சாப்பிட்றது இல்லை, அவ்வளவுதான். என்ன பண்றது, பகவான் பார்த்து பாருன்னு விட்டுறோம். ரீசெண்டா கொஞ்சம் வருஷம் நாங்க சாப்பிடறதில்ல. அதுக்கு முன்னாடி எல்லாரும் திருப்பதி விரும்பி எப்ப கொண்டு வருவாங்க பிரசாதம்னு விரும்புவாங்க. இப்ப யாரும் அதை விரும்புறதில்ல. ஏதோ ஓவர் ஆயிடுச்சு பிரசாதம், அதனால யாரும் இப்ப விரும்புறதில்ல. இப்ப நிஜமா பொய்யான்னு தெரியாது. என்ன ஜோக்கராக்கி என் வாழ்க்கையில விளையாட்டியே ஈஸ்வரி. அபச்சாரம் தான், பாகவத அபச்சாரம். இதெல்லாம் எல்லாருக்கும் அந்த லட்டு போறது இல்லையா, அப்ப அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கெடுதல், பண்றவங்களுக்கு ரொம்ப கெடுதல். நாளை கஷ்டப்படுவாங்க. மைக் டெஸ்டிங். ஹலோ 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 ஹலோ. ரெடி 1 2. ஃபர்ஸ்ட்டை விட லட்டு இப்ப சூப்பரா இருக்கு. விஷ்ணு என்ன சாப்பிடுற? லட்டுடி. லட்டா? இது நம்ம எதிர் வீட்டு ஏகாம்பரம் நேற்று திருப்பதி போயிட்டு வந்தார்ல, அவர் கொடுத்த லட்டு பிரசாதம் தான். உன்னோட இப்ப டேஸ்ட் சூப்பரா அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. செமையா இருக்கு. வேணுமா? புரட்டாசி சனிக்கிழமை அதுவும் ஏன்டா இந்த வேலை பண்ண? பெருமாளே ஏழுமலையானே என்ன பண்ணுங்க? நட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? லட்டுல வச்சேன். இந்த நான்வெஜ் சாப்பிடுறது அவங்க மனசை பொறுத்துன்னு சொல்றேன். இல்லை இப்போ ஒரு கோழியோ ஒரு ஆட்டையோ இருக்கும்போது கொஞ்சம் வலிக்குது இல்லை? கோழிக்கோ ஆட்டுக்கோ அதுக்கு வலிக்குது இல்ல? அது பிடிச்ச அவரு கூட கத்தி கை பிடிக்கிறாரு, அவருக்கும் வலிக்கும். அதெல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பால் அடிக்கிறேன். நல்லா ஆடுறா முதல்ல அவன. ஆளையும் அவனையும் பாரு. வந்துடல பேச்சு வேண்டி கிடக்கு. ஒரு மாடு அறுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது இவ்வளவு பெருசா இருக்குது. அதை அது 2 பக்கம் கட்டிட்டு கழுத்தை பூச்சி அறுத்துட்டு அதை தோலை அவ்வளவு அழகா உரிச்சு என்ன வேலை தெரியுமா? வேர்த்து விரிஞ்சிரும். நீ குடும்பம் நடத்தி பாடுறா, அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும். சரி, இப்ப யார் கஷ்டப்பட்டு? மாடா மனுஷனா? மாடோ கோழியோ ஏதோ நீங்க கோழி ரொம்ப சின்னதா சொன்னீங்க, மாடு பெருசா இருக்குது. யாரெல்லாம் அறுத்து சாப்பிடுறாங்க? நிறைய பேர் கூட சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி பெருசு பெருசா சொல்லுங்க, சின்ன சின்னதா சொல்லுங்கிறீங்க.
அதுக்கு நீங்க வந்து அவங்க மனசை பொறுத்து அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, இப்ப என்னுடைய மனசு வந்து என்ன கேக்குதுன்னா அது கஷ்டப்படுது. உங்க பிரச்சனை அது என்கிட்ட ஏன் சொல்றீங்க? உங்க சாப்பிட சொன்னேன் நீங்க சொல்லல. அவ்வளவுதான். அதையும் என்ன வந்து கேட்டுக்கிறீங்க? சாப்பிடணும் நினைக்கிறவங்க சாப்பிடுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற நானு எங்களுக்கு கக்குசு வந்து போடுறோம். நீங்க என்ன கதை? ஊர்வலம்னா நல்லது நடக்கதான் செய்யும். எல்லாத்தையும் அனுசரிச்சு போறதா மனுஷத்தனம். நாங்க எழுந்து போய் கக்குசு போயிட்டு வந்தோம். சார் நாருக்குன்னா என்ன பண்ண வருது, என்ன பண்ணலாம்? உனக்கு வரல, வரும்போது உனக்கு தெரியும். நல்ல வசதியா இருக்கிற எது வேணா சாப்பிடுற, பிச்சை எடுத்து சோத்துனா தெரியும் தட்டுல என்ன ஊதுன்ட்டு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. நினப்பு நல்லவன்ற நினப்பு, திமிரு. அரிசியில ஒண்ணும் இல்லையா? புடுங்கிறதுக்கு அரிசி உனக்கா சாப்பிட வந்தது? மொழிக்கிற எத்தனை வந்து சோக்கா அவிச்சு போட்டு மேல இருக்கிற தோலெல்லாம் ஊசி வச்சுங்கிற. நாங்க வடுக்கு போட்டு சாப்பிட்டா தப்புன்றியா? என்ன உன் பிரச்சனை? என்னையா என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லுப்பா, என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனையே நீதானடா. உனக்கு புரியல விட்டு போ, அதையும் தெரிஞ்சுப்ப. ககுசு எப்படி பண்ணி நான் வந்து தெரிஞ்சுப்ப. பஸ் ஏத்தான் தெரியும் சாப்பாட்டோட அருமை. எலிபென்ட் கேட்ல வேலை செஞ்சீங்கன்னா ஒண்ணுக்கு உதவாதவன் நானு. ரிக்ஷா மேதிக்கிறேன், 5 ரூபாய் கொடுக்கலாமா 10 ரூபாய் கொடுக்கலாமான்னு கொடுத்துட்டு போனேன். எப்படி சாப்பிடுறது நானு? என்ன மனுஷனா நீ? திமிரா? பாரம்பரியமா நீ சாப்பிடலன்னா அது உன் தப்பு. ஏன் பிரச்சனையா இது? கோழிக்கு ஆடுக்கு மாடுக்கு இறக்கப்படுற எனக்கு யாரா இறக்கப்படுறது? உங்களெல்லாம் மனுஷன் மதிக்கணுமா நாங்கெல்லாம்? இது வர மயிறு நினைப்பா உனக்கு? என்னையா திடீர்னு அண்ணியனா மாறுவாருங்க, திடீர்னு அம்பியா மாறுவாருங்க. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய எல்லாரும் கேக்குறாங்க, சீமான் நீங்க தீக்காவா அப்படின்னு. ஆமா, நான் இனத்தால் திராவிடன். எதை குறிக்குது திராவிடன்? நான் எப்படி திராவிடன்? நானே எங்க திராவிட நல் திருநாடு இருக்குது? ரத்தத்தால் கம்யூனிஸ்ட், அதனால நான் தீக்கான்னு சொன்னேன். கம்யூனிஸ்ட் எந்த கோரிக்கை வலியுறுத்துது? கம்யூனிஸ்ட் எங்க இருக்கு? அதை போயிட்டு இந்த இவரை வேணா கம்யூனிஸ்ட் சொல்லலாம், சிவப்பு சட்டம் போட்டுருக்கு. என்னை வேணா சொல்லலாம், சிவப்பு சட்டம் போட்டுருக்கு. இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. நடி விஜய்க்கு சேர்த்தா சார்? எல்லாருக்கும் சேர்த்தா. நடி விஜய்க்கு சேர்த்தா சார்? எல்லாருக்கும் சேர்த்தா. அவர் கொள்கை 1000 இருக்கட்டும், அவர் கொடி என்ன எது இருக்கட்டும், 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி. நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவர் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன். அது ஒரு பிரச்சனை கிடையாது. அதை விட எதிரி தான். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க நினைக்கிற விஜய் எல்லாம் கிடையாது. சினிமாவில் வசனம் பேசுற நடிக்கிற விஜய் இல்ல. வரும்போது பாருங்க. சினிமாவில் பஞ்சு டாலாக்குல தம்பி, இது நெஞ்சு டாலாக்கு. இது நெஞ்சு 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 டாலாக்கு. விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓடுகிட்டு லூசு பயம். அது லூசு பயலுது. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். காலு கட்ட மயிரளவு. விஜயகாந்த்ங்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்க. அவரை மாதிரி மனுஷன் வர்றது கடினம். விஜயகாந்தால வாழ்ந்தவர்கள் அப்படின்னு எத்தனை ஆயிரம் பேரும் சொல்லலாம். பல்லாயிரக்கணக்கான பேர் வாழ்ந்திருப்பார்கள். ஆனா விஜயகாந்தால கெட்டவன் ஒருத்தன் கூட இருக்கு. தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு தான் பேச வர்ற மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சோண்டா எங்க ஐயா. எங்களை தள்ளாத வயதில் முதுமையின் காரணமாக அவன் முதுகு குனிஞ்ச போது கூட எங்களை எல்லாம் நிமிர வைத்த தலைவன்டா எங்க ஐயா. மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன்டா தந்தை பெரியார். பெரியார் யாரு? பேர் வைக்கிறது காசு வாங்குவார். ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது மேடையில இருந்து செருப்பை வீசிடுறான். மேடையில செருப்பை வீசிடுறான். அந்த செருப்பை எடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்பை வச்சுட்டு ஒத்த செருப்பை வச்சு என்ன பண்ண போற அதே எரிப்பான்றது. அந்த செருப்பை எடுத்துக்கிறாரு. அடுத்த நாள் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது வாசல் அந்த மேடைக்கு கீழே அந்த பெரிய மனுஷன் உட்கார்ந்துக்கிட்டு தன் மேல வீசின செருப்பை எல்லாம் வரிசையா வச்சு சோடி எட்டான். சோடி அறையடாப்பா வித்து அந்த காசை சேர்த்து இவ்வளவும் சேர்த்தாரு. இந்த பள்ளி கல்லூரி அது இப்ப யார்கிட்ட இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. சச்சிதானந்தமோ ஐயா அண்ணன் காசியானந்தன் போன்றவர்களும் போய் ஐயா ராஜீவ் பார்க்கும்போது கடந்த காலத்துல நான் தவறு பண்ணிட்டேன், அதாவது ஐபிகே அனுப்பி உறுதியா நான் வென்று வந்துருவேன் மறுபடியும் பிரதமரா. நான் பிரபாகரனுக்கு நான் நிச்சயம் உதவுவேன். தொடர்ச்சியா சண்டையிட்டு கொண்டு இருக்க சொல்லுங்க, நான் நிச்சயம் உதவுவேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 மாசத்துல கொல்லப்படுறாரு. அப்படின்னா ஒரு விடுதலை நேர்ச்சி நிற்கிற ஒரு தலைவன், ஒரு மிகப்பெரிய இந்திய பெருநாட்டை நேர்ச்சி நிற்கிற தலைவன், ஒரு வல்லாதிக்கத்தின் தலைவரை, அதுவும் தனக்கு உதவுறேன்னு சொல்ல தலைவரை கொள்ளுவார்.
ராமா சரிதான்டா, அதேதான்டா ராஜீவ்காந்தியை கொன்னோம், சரிதான்டா. இலங்கையில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், இலங்கை தமிழர்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல விடாமல் விடுதலை புலிகள் அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக ராணுவத்திற்கு முன்னால் அவர்களை ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இலை மலர்ந்தால் அங்கே இன்று வரை ஈழ படுகொலையை பற்றி அந்த மக்களுக்கு தமிழீழ மலர்வதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு நான் தீர்மானம் போட்டிருக்கிறேன், அதை வலியுறுத்துவேன் என்று சொல்லுகிற ஒரே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் கவனிக்க. திராவிட சுடுகாட்டுல 3 பேர் படுத்திருக்காங்க, ஒரு பொம்பளையும் படுத்திருக்கு. அந்த இடத்துல ஒரு ஆள் படுத்திருக்கு, அம்மையார் ஜெயலலிதா. பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகன் கண்ட பெருங்கனவு மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே தன்னாட்சி. அண்ணாவின் வழிவந்த அவர் தம்பிகள் தடமாறி போனாலும் அவன் பேர பிள்ளைகள் நாம் இதை சாதித்து காட்டுவோம். இந்த பெருமன்றத்துல எல்லாரும் என் மீது ஒரு பெரிய பிழையை வைக்கிறாங்க. காங்கிரஸ் கடுமையா விமர்சிக்கிறா, எல்லாரையும் விமர்சிச்சு பேசுறா. ஆனா தலைவர் கலைஞரை மட்டும் எதிர்த்து பேச மாட்டேன். பேச மாட்டேன். திமுக என்னுடைய குடும்பம், நான் பேச மாட்டேன். அவர் கற்றுத்தந்த தமிழ், அவர் ஊட்டிய உணர்வு உங்கள் முன்னால் என்னை இருக்கிறது. ஒருபோதும் அவருக்கு எதிராக நான் பேச மாட்டேன். நாங்க எப்பேற்பட்ட ஆளுநருடைய பிள்ளைகள், இந்த பிச்சைக்கார பிள்ளை, இந்த அண்ணா துறை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா பார்த்து வந்தவர்கள் அப்படி வந்தாங்க. வீட்டிலும் வெளியிலும் உருது பேசும் பழக்கம் உள்ளவர். நீங்க சொல்றீங்க வாய்மொழியாவும் தாய்மொழியாவும் தமிழ் பேசுறவங்க, உணவு பேசுற முஸ்லீமே நீங்க எப்படி தமிழரா இருப்பீங்க? அப்ப ஏற்க முடியாது. அவரை தமிழரா ஏன் ஏற்கணும்? ஒண்ணு அவரை தமிழரா நான் ஏற்ற, நான் பைத்தியக்காரனா இருக்கணும். அவர் இல்ல, அவர் தன்னை தமிழர்னு சொன்னா அவன் பைத்தியக்காரனா இருக்கணும். நம்ம தமிழ் பிராமணர்களை நான் ஏற்கிறோம். அவன் வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் வெளிநாட்டிலையும் போய் தமிழ் தான் பேசுறான். அப்ப அவனை நானே கைவிட்டு நான் அவனை நிராகரிச்சா அப்புறம் யாரு தான் ஆதரிப்பு? ஆயுதத்தை வச்சிருக்கான், அவ்வளவு பேரையும் பிடிச்சி அரசு பண்ணி உள்ள ஒண்ணும் சாமி எல்லாம் அரசு பண்ணி பொண்ணும் இல்ல. நீங்க யாரா வச்சிருக்கிறீங்க வேலாயுதம் சூலாயுதம்? அகில உலகத்தையும் காத்து ரசிக்கிற லோக மாதாங்கிறாங்கள, கையில ஒரு வேலை கொடுத்து இது பெரிய சக்தி வேல், இது ரொம்ப பலம் வாய்ந்தது, இதை வச்சு அவனை அழித்து வாடான்னு சொன்னது யாரு முதல்ல? என் முப்பாக்கன் முருகனின் வேல், ராவண பெரும்பாக்கனின் குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து 1,00,000 கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 1,00,000 கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 1,00,000 கோடி தன் மாநிலத்தில் முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து, அன்பு மக்களே, இந்தியாவில் முதன்மை மாநிலமாக, உலகத்தில் 2வது மாநிலமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறாரே. 10 வருஷம் நாட்டை பரதேசி நாடாக்கிட்டு வளருது. நான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், இப்படி திரும்பி பார்த்தேன், இப்படி பார்த்தேன். வளரும் நாடு பட்டியலே என் நாட்டு பேர் இல்லை. அவர் புதிய இந்தியாவை பிரசவிக்கிற தருணம் வந்து விட்டது. ஏன் 10 வருஷம் அப்படி நம்ம தாய் 10 மாசம் சுமந்த மாதிரி புதிய இந்தியா 10 வருஷம் வயிற்றுல சுமந்து இருந்துக்க அப்படி மோடி. இப்பதான் இனிமேல் டெலிவரி ஆக போகுது பாரு. பாராளுமன்ற கட்டடத்து வாசல்ல தான் பிரசவம். புதிய இந்தியா அது பிறக்கும் போதே கேள்றா, அம்மா அப்பாலாம் அழாது. ஜெய் ஸ்ரீராம் பாதமாக எப்படி காட்டுமராணித்தனமா நீ போறான்னு நாங்க பேசுறோம். அழகு குத்துற என் அருமை பெருமக்களை, 2 தாடைக்கு இடையில இருக்கிற மெல்லிய சதை பகுதியிலேயே குத்துறீங்களே. நீ உண்மையிலேயே மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால் அதே பக்தியினால நீ ஒரு அங்குல மேல ஏத்து குத்து நான் பாத்துக்கிறேன். விழா குத்தி ஆடுவான், வேலை இங்க குத்துவான். எதற்காக? பழக்கிறான், தமிழனை பறக்கிறான், விழா காலங்களில் பழக்கிறான். டேய், வேலை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், வாழை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், போர் என்றவனா அவ்வளவுதான் வலிக்கும், அடியா கம்ப எடுத்துட்டு கிளம்பிடுறான். போனா வள்ளியின் மணாலனே போற்றி சொல்றாங்களே, என்னை பார்த்தா அங்கு உன் தாய்மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வழி நெரிக்கப்படுகிறது. இடையர் குல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளையை கட்டி வச்சிருந்த துணிமணிகளாம் எடுத்துக்கிட்டு மரத்திலே உட்காந்துங்க.
இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டான கிருஷ்ணானா கிருஷ்ணா கொடுத்துருன்ட்டு மார்பகங்களை இப்படி மறைச்சிக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளைய. அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள், 2 கையும் நீங்க ஏந்தி கேட்டாதான் தருவேங்க. உண்மையிலேயே நல்ல மான ரோசம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளையில இருந்து நீங்க கிருஷ்ணனுக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கு கூப்பிடுங்க. உண்மையிலேயே அவனெல்லாம் ஈவ் டீச்சிங்ல உள்ளதுக்கு போட்டு செருப்பு கட்டி அடிக்கணும். நாய இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கான் அந்த பொறிக்கு நாய், இவனை கடவுள்னு கும்பிடுன்ற. நான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரன். அவன் வந்து சொல்லல, ஆபத்து வர இடத்துல எல்லாம் நான் வந்து அவதாரம் எடுப்பேன். அது மாதிரி இது ஒரு அவதாரம், இது ஒரு அவதாரம். அநீதி அக்கிரம இடத்துல வந்து நான் மாயோனுடைய வாரிசு. நான் வந்து ஒரு காலம் வரும், இங்கிலீஷ் படிச்சோம்னா தனி தீவுல ஒண்டி விட்டு வந்துருவேன். என் பிள்ளைங்க என் மைங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. ஸ்டாலின் வேற, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் வேற போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. அது உண்மைதான், அதோட முடியுது. முதலமைச்சருடைய செயல்பாடு ஒரு மாதத்தில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ கடந்த பல்வேறு அறிவிப்புகள் அது சரியா இருக்கு, சரியா இருக்கு. எல்லா துறையிலையும் வேகமா இயங்குறாங்க. குறிப்பா மருத்துவத்துறையில அந்த மாசு நல்லா இயங்குறாங்க. நல்லா என் மகனை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கல. எதுக்கு என்னப்போ நல்லா என் மகனை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கல. எதுக்கு தம்பிக்கு நீங்க முதல்ல பரிந்துரைக்கிற ஒரு புத்தகம்னா இது படிப்பா, எதை படிக்கிறோ இல்லை இந்த புத்தகத்தை படிப்பா? அவனுக்கு இப்ப வந்து பாடம் தான் முதல் பாடம். அதுக்கப்புறம் அவன் படிப்பான், அவனுக்கே தோணும். நான் கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குதுங்க. நான் கடிதம் கொடுத்தா டென்மார்க், பிரான்ஸ், சுவிஸ் குடியுரிமை கொடுக்குது. இல்ல எங்ககிட்ட இருந்து சிறையில கைது பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் வந்து விசா வேணும், குடியுரிமை வேணும்னா கையெழுத்து போட்டு இந்த மாதிரி என்னோட பணியாற்றினா நாங்க ஒரு அரசியல் இயக்கம்னா ஓகே அவங்க கொடுத்துருது. என்ன மலேசியா கூட்டு போயிட்டாங்க. அந்த பட்டர்கேஸ் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன், இவரை கூப்பிட்டு வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு வரேன். எப்போ கூப்பிட்டு போக போறீங்க? எப்போ வேணாலும் வரேன், நீ இந்த கடவுள் சீட்டை மட்டும் வாங்கி கொடுத்துரு. பாஸ்போர்ட் அவன் தர போறதும் இல்ல, நீ என்னை கூட்டி போறதும் இல்ல. அந்த மாதிரி இந்த மாதிரி மொல்ல மாதிரி சொன்னானா, இந்த மாதிரி அந்த மாதிரி கேப் மாதிரி சொன்னானா. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு அறுத்து கிழிச்சு விடுவார்த்தாமா. மம்மி, டாடி, ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல போயா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல போடா. இயன்ற அளவிற்கு நிதியை கொடுத்து உதவி எங்களை வலிமைப்படுத்தினீர்கள். புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. இம்முறையும் அதைப் போலவே எங்களுக்கு உங்களால் இயன்ற அளவு நிதியை கொடுத்து இந்த திரள் நிதி திரட்சி திட்டத்தில் உங்களை இணைத்துக் கொண்டு உங்களால் முடிந்த தொகையை கொடுத்து உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை வலிமைப்படுத்துங்கள். என்கிட்ட ஒண்ணும் இல்ல, மரியாதையா வெளில போடு. உன்கிட்ட ஒண்ணும் இல்ல, ஒத்துக்கிறேன். வீட்டுக்குள்ள இருக்கிற ஏதாவது எடுத்துட்டு வந்து போடு. வீட்டுக்குள்ளே ஒண்ணும் கிடையாது. உங்களால் இயன்ற அளவு நிதியை கொடுத்து இந்த திரள் நிதி திரட்சி திட்டத்தில் உங்களை இணைத்துக் கொண்டு உங்களால் முடிந்த தொகையை கொடுத்து உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை வலிமைப்படுத்துங்கள். இவர் எங்க சங்க தலைவர். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் தொழில் இறங்கிருக்காரு. இது என்ன ரூட்ரா? தீவாலி பச்சை சிங். நிதியை கொடுத்து இந்த திரள் நிதி திரட்சி திட்டத்தில் உங்களை இணைத்துக் கொண்டு உங்களால் முடிந்த தொகையை கொடுத்து நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ சீப்பாளா இருந்திருக்க. உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை வலிமைப்படுத்துங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாவீரர் நாள் வணக்கங்கள். ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு இன்னொரு அமைச்சர் பேசுறார், சட்டத்துறை மந்திரி பேசுறார், எடப்பாடி பழனிசாமி ஆளுமை இல்லை என்று. நல்லதானே சொல்லிக்காரு, அப்புறம் இத வரவேறுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இருந்த காரணத்தினாலே தானே தமிழகத்துல சுமார் 4 வருடம் 2 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். என்னடா கற்பனை உலகத்தில் இருக்கீங்களா? எங்கடா நடந்துச்சு இதெல்லாம்? இல்ல நாங்க தான் வேற நாட்டுல இருக்கோமா? நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி 10 நாள்ல
ஆட்சி கவிழ்ந்துரும். எடப்பாடி தலைமையில் இருக்கிற ஆட்சி 10 நாள்ல கவிழ்ந்துரும். ஒன்னும் தெரியாத மண்ணு கூறிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறீங்களே. எதிர்கட்சிகள் மூக்கு மேல் விரல் வைக்கின்ற அளவிற்கு மிக சிறப்பான ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம். இவர் சொல்றாராம் வெக்கங்கட்ட பெல்களா உங்களா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. அதிமுக ஆட்சியில் தானே ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தணும். அதாவது லூசு மாதிரி பேசிட்டு இருப்பான் போங்க. சொல்றதெல்லாம் காதுல வாங்காதீங்க, வேஸ்ட் அதெல்லாம். அதிமுக எம்பி CV சண்முகம் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். மாப்பிள தலை தீபாவளி தலையில என்ன வச்சுக்கங்க, மோதிரம் மட்டும் தலையில என்ன வச்சுக்கிறேன். நான் கூட இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு யாரும் மோதிரம் போடல, நான் என்ன வச்சுக்கலையா? நீ வச்சுப்பையா? ஏன் அந்தஸ்து என்ன? மோதிரம் மட்டும் தலையில என்ன வச்சுக்கிறேன். நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. டோன்ட் டச், யாரும் தலையிடாதீங்க. மோதிரம் மட்டும் தலையில என்ன வச்சுக்கிறேன். தேசிய கட்சியே எங்களை கூப்பிட்டுதுடா. என்ன திருவாரூர் பாட்டில கூட்டாக, பொன்னமராவதி பாட்டில கூட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டில கூட கூட்டாக. 2019 நாங்கெல்லாம் அந்த காலத்துல கக்கூஸ் போகையில தண்ணி எடுத்துட்டே போக மாட்டோம். அறுத்து கொலைக்கிறானுங்கப்பா. தேசிய கட்சி எங்களை அழைப்பு விடுத்தது. என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஆனால் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் அல்ல, அதை தீர்ப்பதுதான் லட்சியம். அதன் அடிப்படையில் நாங்க சேரல. ஒரு விரிவான கவரேஜை சவுக்கு மீடியா நேயர்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம். அதிமுக உள்ளே நடக்கக்கூடிய ரகசியங்களை மனோஜ் வருண்குமாருக்கு சொன்னா அவர் எப்படி நீங்க ஒரு எந்த லட்சணத்துல கட்சி நடத்திட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. ஒன்றும் இல்லை, எளிதாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத. அப்ப அதிமுக ரகசியங்கள் முழுக்க தெரியாதா? அதிமுக நடக்கிற ரகசியங்களை சொல்ல மாட்டாரா? அவருடைய கட்சி உள்ளே இருந்த ரகசியங்கள் எப்படி? என்ன ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறா, ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா, பேத்தனமா பேசாம இருக்கீங்க. கசிந்து கொண்டிருக்கின்றன அப்படின்றது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. மீதமுள்ள மாநாடு தொடர்பான மற்ற நிகழ்ச்சிகளை அடுத்தடுத்து உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். நன்றி. இவன் துப்பறிவாளன் பெயர் தனியன் பூங்குன்றன் ஓயாதும் ஊரே யாவரும் கேள்வி. நாம் தமிழர் கட்சியில இடுமவனை கத்தி வரவன் போறவன பூரா அம்புத்துட்டு இருக்கான். ஈழ போறப்ப நீ என்ன பண்ணு இஷ்டத்துக்கு வரவன் போறவன்ட்ட பூரா நின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. முதல்ல ஈழ போறப்போ உங்க அண்ணன் என்ன டெம்ப்ல இருந்தாருன்னு பாப்போம். தலைவர் பிரபாகரன் இறந்த போது இவருக்கு உண்மையிலே உட்கார்ந்து அழுந்தாரா, இல்லாட்டி என் கூட குடும்பம் நடத்தினாரான்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். போர் உச்சத்துல போய்கிட்டு இருக்கும்போது நீ முரட்டு உச்சத்துல இருந்திருக்க, இது நல்லா தெரியுது. அட்லீஸ்ட் டாலராவது கழட்டிருக்காமல, ஒரு பொண்ணு டாலரை கழட்ட சொல்ற அளவுக்கு காஜில இருந்திருக்க. ஈழத்துல உச்சத்தில் போர் இருக்கும் பொழுது உங்களால் இருந்தார் என்று சொல்வதை எப்படி நம்புவது? ஏன்னா ஈழத்தை வச்சுதான் அவர் அரசியலை பண்றாரு, அதுக்கு அவர் சரியா நடந்திருப்பாரு இல்லையா? தலைவர் பிரபாகரனோட டாலர் போட்டிருப்பாரு. அந்த தலைவர் பிரபாகரன் அவர்கள் மேல எனக்கு எவ்வளவு மரியாதைன்னா, அதை போட்டு இவர் என் கிட்ட வந்தா கூட அது முதல்ல அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வாங்க என்ற அளவுக்கு நான் வந்து தலைவர் மேல எனக்கு ஒரு மரியாதை. ஏன்னா அந்த நேரத்துல அவர் உடல் உறவு கொண்டது கூட எனக்கு அவ்வளவு மரியாதை தலைவர் மேல. ஏன்னா பெண் வெறி இருக்க கூடாது என்னைக்குமே. கூட பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து ஜாதி அரசியல் செய்யறாரு, ஆனா நான் ஜாதியை பற்றி பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா வீட்டுல அவர்களுடைய வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களும் வந்து ஜாதியை பார்த்துதான் எடுத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. அது உண்மையா? இல்ல மேடம், அவர் இப்ப அவருடைய வீட்டுல வந்து 15 பேர் வேலை செய்யறாங்க. இதுல 4 பேர் பிரைவேட் செக்யூரிட்டி, 2 பேர் இவருக்கு, ஒரு மனைவிக்கு 2 பேர். ஒருவருக்கும் மாத சம்பளம் மட்டுமே 1 லட்சம் ரூபா. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டு தானே தூக்கி போடணும். போடா.
வணக்கம், என் பேர் கார்த்திக் மனோகரன். நான் வந்து பிரபல பிள்ளை அவர்களுடைய அண்ணன் மகன். அவருக்கு இருக்கிற அந்த புகழோட அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சு வாழ்ந்துட்டு அப்படி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாரு. ஆனா இந்த 2023ஆம் ஆண்டு வந்து அவருடைய பெயரை வச்சு அந்த மோசடிகள் எல்லாம் ஆரம்பிச்சதால இதுக்கான அதாவது நாங்க வந்து உலகத்திற்கு வந்து தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலையில வந்து தள்ளப்பட்டோம். பாரதிய ஜனதா கட்சி ஏன் எதுவுமே மக்களுக்கு சொல்ல மாட்டீங்க, அங்க என்ன ஆச்சு அப்படிங்கறத மக்களுக்கு உண்மை சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லிய பிறகு என்னடா சொல்ல வர்ற சம்பந்தமாக பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்ல வேண்டுமோ மிக கடுமையான வார்த்தைகளை நேற்று பேசி இருக்கின்றோம். இதை உண்மையை சொல்ல வேண்டிய கடமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. என்ன தடுக்காதீங்க, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லு. அதாவது சிலிண்டர் பிளாஸ்ட்ல 5 பேர்த்த கைது பண்ணிருக்கோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியில யாராவது ஒரு சகோதரர் Facebookல ஒரு போஸ்ட் போட்டா அவரை கைது பண்ணி போடா பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அவங்க என்ன தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கு வாங்கி வச்சிருக்காங்களா? இல்ல தெரியாம கேக்குறேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்பட. தமிழக மக்களை, பத்திரிகையாளர் நண்பர்களை எந்த அளவுக்கு முட்டாள், யாரா முட்டாள் சொன்ன? இவங்களுக்கு முட்டாள் எதுவுமே தெரியாது, என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க, நாம சொல்றதா நியூஸ். இதுங்க எல்லாம் ஆற போறீங்க, இதுக்கு பேச்சு போய் நீங்க நம்புறீங்களே சாமி. பிளாஸ்ட் ஆக சோ இது சொல்லியிருப்பது வேடிக்கை, விசித்திரம், எல்லாவற்றையும் விட கேவலம். என்னடா ஒரு பெரிய மனுஷன் எப்படி பேசுற நீ? அதனால்தான் இன்று காலை பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய உள்துறை அமைச்சர்களுக்கு கடிதம் எழுதி இருக்கின்றோம். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. இந்த கடிதத்தினுடைய சில விஷயங்கள் வெளியே தெரிய வேண்டாம் என்பதற்காக பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு இந்த கடிதத்தை இன்னைக்கு நாங்க ரிலீஸ் பண்ணல. அந்த ஆளு எதுக்கு சொல்ற தெரியுமா? அங்க ஒரு இளவும் கிடையாது, அதுதான் சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள், ஆதரவாளர்கள் மீது கிட்டத்தட்ட 30 இடத்துக்கு மேல குண்டு வீசி இருக்காங்க. அவரே குண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவார். கிட்டத்தட்ட 30 இடத்துக்கு மேல குண்டு வீசி இருக்காங்க. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். இன்னும் உள்துறையை ஒருபடி மேல போய் சொன்னோம்னா, உள்துறையில் இருக்கக்கூடிய டிஒஎஸ்பி எல்லாருமே 60% மேல இருக்கிறவங்க ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. யாரு எதை பேசுறதுமே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. இது கிட்டத்தட்ட ISIS கலவர பூமியாக கொங்கு பகுதி, குறிப்பாக கோயம்புத்தூர், சேலம், ஈரோடெல்லாம் மாறிட்டு இருக்கு. ஆனா அந்த கலவரத்தை ஊக்குவிக்கிறது நீங்க தானே. இது கிட்டத்தட்ட ISIS கலவர பூமியாக. கண்டென்ட் ஒண்ணு சிக்கல, அத நம்ம கிடாவட்ல நடந்துரு. நாங்க சிக்கிட்டோம் அதுக்கு. இல்ல மாமா அப்படி கிடையாது, சும்மா ஜாலியா 9 ஏத்தி விட்டுருக்கீங்க. இல்ல மாமா ஏத்தி சொன்னா தானே சிரிக்கிறாங்க, இல்ல சிரிக்க மாட்டாங்க. உங்க சமுதாயத்தை சார்ந்தவர் தான் சீமானே. இந்திரனும் கூட என்னோட ஃப்ரெண்டு என்று சொல்ல என்ன தவிர யாருடா? எவ்வளவு பெருமையா பேச யாரை கண்டிக்கிறீங்க? அவனா எங்க அவன் தமிழனே கிடையாது, நான் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொந்த ஊர் என்ன கேரளாவா? அதே பாலக்காடான ஸ்தலம். அவன் ரோடா போய் அப்ப எவனை பார்த்தாலும் எவனை பார்த்தாலும் உனக்கு எத்தனை அப்பா எத்தனை அம்மான்னு சொல்லிட்டாள்றா. 4 அம்மாங்க 4 அப்பாங்க. ஆடா 4 ஃபாதர் 4 மதருக்கு பிறந்த போர்ஜரி நாயே. அப்போ சீமான் மாற்று சமுதாயமா? மாதிரி மாற்று சமுதாயம் உங்க சமுதாயம் குறை சொல்றாரா? எங்க மாற்று என்னங்க இது அமைதியா இருக்கிறீங்க? அவனுக்கு இதுதான் வேலை, இவருக்கு இதான் வேலை. அவன் வந்து தமிழனே கிடையாதுங்க. சமுதாயம் அது மீச பார்த்தா தெரியும் நமக்கு. பட்டா போட்டு கொடுத்துச்சான்னு கேட்கிறாரு. அவர் கேட்கிறாரு சீமானு. சார் அவன் போதையில பேசுவான் சார். எது சூனாப்பானா மாதிரி ஒரே தமிழ உறிஞ்சி இழுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தன் பிறந்து வரணும். பைத்தியக்காரனுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. என்னங்க இது அநியாயம்? இருக்குனுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம். பக்கத்து இருக்கிற வந்து வீட்டுல வந்து இது தப்புன்னு சொன்னா செருப்பு அடிக்க மாட்டோம். செருப்பால அடிக்குமா அடிப்பா. வாரி இருக்கல, வாரிய பிஞ்ச வாரி அதை வச்சு அடிப்போம். அதுல போடுங்க. தேவர் சமுதாயமும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயமும் ஒற்றுமையா இருக்கீங்க. ஆமா. எங்கள் வீட்டில் எல்லாரும் காத்திரை பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி நான் சொல்றது கேளுங்க. அவர் வந்துட்டு ஏதோ ஒரு கலவரத்தை உருவாக்கணும்னு திட்டமிட்டாரு. புரியுதுங்களா? ஏதோ பெரிய ஆசை. என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவச்சு துஞ்சம் பண்ணிருக்கிறான். ஏன்டா அப்படி? தமிழ் பேசணும்ல, இப்ப ஏன் ஜாதி ஜாதின்னு பேசுறான்? அதை நீங்க கேட்டீங்களா? இது மாட்டுக்கு மாத்திரம் இல்லையடா, மனுஷனுக்கு சேர்த்திட்டான். சாதி உண்மையா? ஜாதி மதம் சொல்றீங்களே, உங்க உடம்புல இருந்து உயிர் போச்சுனா மீதி சுடுகாடு தானடா, அதுக்கே அடிச்சுக்கிறீங்களே, வெக்கமால? எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ என்ன விழா வருது? தேவர் ஜெயந்தி வருது. இந்த நேரத்தில் மூடி இருந்தாலும் உட்காரணும். இந்த நேரத்தில் பயன்படுத்தலாமா அந்த வார்த்தை? அதான் சண்டை
உங்களுக்கு கலவரம் வரட்டும். நான் இத்து போனாலும் போவேனே தவிர என் ஜாதி செத்து போகாதடா. விட மாட்டேன்டா, விட மாட்டேன். சண்டை நடக்கட்டும், அதான் அவன் எண்ணம், அவனோட எண்ணம். அவன் பேச்சை நீங்க பாத்தீங்களா, பத்திரிகை காலத்துல பேசுற பழமொழி தெரியுமா உங்களுக்கு? தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடுன்னு சொல்லுவாங்க. ஆமா, உங்களுக்கும் அவனுக்கு இது ஒரு வன்மம் இருக்குங்க. இது வெஞ்சன்ஸ் பார்வை முதலாளி. வெஞ்சன்ஸ்னா வெஞ்சன்ஸ்னா அவனுக்கும் உங்களுக்கும் இன்னில இருந்து பகை ஆரம்பிச்சிருச்சு. இது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தொடரும். எனக்கு என்ன பிரச்சனைனா, உங்க சமுதாய மக்களும் சரி, சீமானுடைய சமுதாய மக்களும் சரி, இப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறோம். அவங்கவுங்க அவங்க இடத்துல இருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை. ஒரு காங்கிரஸ் கட்சியில காமராஜோட ஜெயில இருந்தவர் காமராஜ் வந்து கூப்பிடுறாரு, டே காமராஜே, என் மகளுக்கு கல்யாணம் வாடாங்கிறார். இவரு, உன் மக கல்யாணத்துக்கெல்லாம் கலந்துக்கிறதான் முதலமைச்சர் ஆகிக்கணும் போடான்ட்டார். அந்த ஆள் திட்டிட்டே போறான். இவர் ஒன்றும் சொல்ல, காமராஜ் கல்யாணத்தன்னைக்கு முதலமைச்சர் கார் அவர் வீட்டு வாசல்ல போய் நிற்கும். உள்ள போய் யாரோ சொல்றான் காமராஜ் வந்துருக்காருன்னு. அந்த பையன் வரமாட்டேன்னு சொன்னானேன்னு தேவர் வெளியே ஓடுகிறாரு. இவர் இறங்குறாரு, என்னடா அங்க வரமாட்டேன்னு சொன்னியே, நான் வரேன்னு சொல்லுவேன், நீ கடன் வாங்கி கல்யாண மண்டபம் பார்ப்ப, நிறைய செலவு பண்ணுவ, உன்னை கடன் ஆக்கிறதுக்காடா நான் முதலமைச்சரா இருக்கேன், முட்டா பையில வா 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 வா. அப்பவுமே என்ன சொல்றாரு, வாடா சோறு போடுங்கிறாரு இவரு காமராஜ். இவர் சொல்றாரு, பொண்ணு பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணு, லூசு பையில நான் கல்யாணம் ஆகாதவன், உன் வீட்டு பொம்பளைகளுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணா பிடிக்காது, முட்டா பையில உன் கூட எப்படிடா உன் பொண்டாட்டி வாழ்ந்தான் இருக்காரு இவரு. உட்ராணி போட்டோ எடுத்துக்கோன்னு இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, உங்களை சீண்டி நீங்க ஏதாவது அவரை பேசி அவர் சமுதாயத்துடைய ஒட்டுமொத்த வாக்குகளும் ஆதரவும் அவர் கிடைக்கணும், ஒரு பிம்பத்தை உருவாக்குறாரு. புரியுதுங்களா? பேசுறான் பேச்சு ரைட்டா. ஒரு கை உண்மையில காண ஒண்ணு சரிங்க எல்லாரும். இவ்வளவுக்கும் காரணம் பெரிய பண்டா. ஏ பெரியப்பா, உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா. விட்டு 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 போறல விட்டு போ போ. நீங்க ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசி, ஆனா நீங்க நாகரிகமா அமைதியாயிட்டீங்க. அந்த சமுதாயத்தை பத்தி எதுவும் பேசல, ஆனா அவர் ஏதாவது எதிர்பார்க்கல. உங்க சமுதாயத்தை பேசினா நீங்க ஏதாவது திருப்பி பேசுவீங்க. அப்ப ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துடைய வாக்கம் வாங்கிடலாம். புரியுதுங்களா? வெளி நம்ம சமுதாயத்துடைய வாக்கம் வாங்கிடலாம், உங்களை தனிமைப்படுத்தலாம்னு திட்டம் போட்டாரு. நான் எதிர்பார்த்தது நடக்கலையே. நீ எதிர்பார்த்தது நடக்காது மகனே. ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது. ஹலோ, இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் லீவுங்க. ஏய் உள்ள போ. அப்ப தந்தி அது உன் சொந்தக்காரங்க எல்லாம் நான் கொடுத்துறேன். உள்ள போ போ போ. இவருங்க வேணா, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய். இவனை சீமான அந்த சமுதாயமே ஏத்துக்கிடல. இவன் ஏன்னா அந்த சமுதாயத்துக்கு எதிரான வேலைகளை இவன் நிறைய செஞ்சிருக்கிறான். அந்த சமுதாயத்தை இழிவா எழுதுனவனே இவன் வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு இவன் பேட்டி கொடுக்கான். என்னால தாங்க முடியலையடா. வர கோவத்துக்கு அவனை துண்டு துண்டா வெட்டம் போல இதுடா. நாடார் சமுதாய மக்களும் தேவர் சமூக மக்களும் ரொம்ப இணக்கமா ஒற்றுமையா இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த கலவரத்தை உண்டு பண்ணதுக்கு தான் ரெண்டு சமயத்தையும் பிரிக்கிறதுக்கு தான் இப்ப இவன் பேசுறாங்கிறதும் எனக்கு தெரியுது. உலகமே ஒருத்தர் அடிச்சு சாவறாடா. நீ மட்டும் என்ன சும்மா இருக்கீங்க? அடிச்சிட்டு ஒருத்தர் வெட்டிட்டு சாவுங்க சாவுங்க. அப்போ ஆச்சு நிம்மதி கிடைக்கும்டா. அண்ணே நான் என்ன சொல்றேன், நீ அவனடி அவன் ஒண்ணு அடிக்கட்டும். காமராசரை ஒரு சாதி தலைவரா பாக்குறது சீமான் தான். ஆனா ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உலகத்தில் இருக்கவங்களும் காமராசரை ஒரு பொதுப்படையாக கல்விக்கு கண் தந்த ஒரு பாதுகாவலரா பாக்குறாங்க. புரியுங்களா? அப்போ காமராஜர் முதலமைச்சரா இருந்தாரு. அப்போ ஒரு முதலமைச்சருக்கு வந்து ஒரு 60 மெடிக்கல் சீட்ஸ் கோட்டா வந்து ஒதுக்க முடியும். நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்திருந்தது. அதுல இருந்து சிஎம் கோட்டாவுக்கு தேவையான அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி கொடுக்கிற பொறுப்பை சில ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்ட ஒப்படைச்சாரு காமராஜர். ஒரு வாரம் ஆகியும் செலக்ஷன் முடியவே இல்லை. ஒரு நாள் சிஎம் அவங்களை கூப்பிட்டு, என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்டார். சார் அதான் சார் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்தாங்க இவங்களுக்கெல்லாம் அந்த சீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு காமராஜர் சொன்னார். எப்படி சார் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. எந்த அப்ளிகேஷன்லாம் பேரண்ட் சிக்னேச்சர் இருக்க வேண்டிய இடத்துல கை நாட்டு இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு காமராஜர் சொன்னார். அந்த 60 பேர்ல நானும் ஒருத்தன். இது வரைக்கும் ஒரு 1,00,000 பேஷண்ட்ஸ் மேலே நம்ம பார்த்துட்டோம். ஒரு 1000 சர்ஜரிக்கு மேல பண்ணிட்டோம். எடப்பாடி வரணும்னாரு, நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. சவுக்கு சங்கர் வந்தாரு, எல்லாம் பார்த்துட்டு நீங்க வரலான்ட்டாரு. அப்புறம் நீங்க செருப்பு வீசுனீங்க. கடைசியில் உங்களை பத்தி தவறுதலான வீடியோ எடுத்து வெளியிட்டா. இந்த வீடியோ வெளியிருந்துச்சு. இப்போ எடப்பாடி கூட மிகவும் இணக்கமாக இருக்கக்கூடியவர், சசிகலாவோட இணக்கமாக இருக்கக்கூடியவர், தினகரன் கூட இணக்கமாக இருக்கக்கூடியவர் யாருன்னா சீமான். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. அவருடைய ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த இடத்துக்கு போறவன் அவருடைய புகழ், அவருடைய பெருமை இருந்துச்சுன்னா அதை பத்தியும் பேசணும். அவருடைய புகழ் இருக்கு, பெருமை இருக்கு, அவருடைய சாதனைகள் இருக்கு, அந்த சமுதாய மக்களுக்காக செய்த பல விஷயங்கள் இருக்கு, பல தியாகங்கள் இருக்கு. அதை பேசணும். அந்த இடத்துல போய் பிற சாதியை எதுக்கு பேசுறான்?
அப்படி மிதி தருத்திரம் முடிச்சவன் ஊர் பக்கமே வரக்கூடாது. அந்த இடத்துல போய் ஏன் நீ வந்து பாண்டியர்கள் என்றால் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி இதுக்கு சொல்றான். அங்க போய் தான் சொன்னா அதை தானே நான் ராம்நாட்டு பசுமனுக்கு வரக்கூடாதுங்கிறேன். ஆயா கிட்ட ஆயா எங்க வந்துட்டேன் சார். வீட்டுக்கு போனேன், ஏகே பாடிச்சவனை சுட்டேன், ஏகே செவடி போற சுட்டேன்னு பொய்யா சொல்லுவாங்க தெரியல. ஆனா இந்த குற்றத்தை நான் தனியா செய்யல, இவரோட சேர்ந்து தான் செஞ்சேன். இவர் எனக்கு பார்ட்னர். அதே மாதிரி சொல்றான் அப்படின்னு நாங்க விட்டுட்டோம். என்னைக்கு இவன் பரமக்குடியில போய் ஒரு சமூக மக்கள் அவங்க நிகழ்வுல போய் இருந்துகிட்டு இவன் பாண்டியர் வரலாறு வந்து தப்பா சொன்னாலும் அன்னையோட இவனை விடக்கூடாது. அப்ப பசுமொழி வரக்கூடாது. ராம்நாடு தானே அவன் வந்தான். இப்ப புரியுதா? இப்ப புரிஞ்சிச்சு. ராத்திரி நீதான்டா சொன்ன பிரச்சனை வந்தா ஒருத்தர் காப்பாத்த நினைக்க கூடாது, தப்பிச்சு ஓடணும்னு. அதான் ஓடுற. ஆனா சட்டாளா டேய், அந்த புரோகிராம ஏமாத்திட்டா பழி வாங்கிட்டாடா. இப்போ எந்த சமுதாய மக்களும் இவரை நம்பவே கூடாது. பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் படத்துக்கு மரியாதை செலுத்த போன நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக கடும் கோஷங்கள் எழுப்பப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சில நாட்களுக்கு முன்பு முக்குளத்தோர் குறித்து சீமான் தெரிவித்த கருத்துக்கு முக்குளத்தோர் சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பசும்பொன்னுக்கு சீமான் வரக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் தான் சீமான் முத்துராமலிங்க தேவர் படத்துக்கு மரியாதை செலுத்த சென்ற போது சீமான் ஒழிக, சீமான் திரும்பி போ என ஆவேசமான முழக்கங்களை எழுப்பினர். எப்பப்பப்பப்பா, லேசா முகத்தை திருப்பி பார்த்ததுக்கே இப்படி கடமாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. பின்னர் காவல்துறையினர் தலையிட்டு முழக்கம் எழுப்பியவர்களை அங்கிருந்து அழைத்து சென்றனர். இதன் பின்னர் சீமான் முத்துராமலிங்க தேவர் படத்துக்கு மரியாதை செலுத்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். முத்துராமலிங்க தேவர் படத்துக்கு மரியாதை செலுத்த போன நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஐயோ போச்சே, இந்த ஃப்ராடு பையன் எங்க போய் என்ன கதை அடிச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. போய் பாப்போம். நான் 5 வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன். அஞ்சாப் படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவுல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சுக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்துல பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனதுக்கு ஞாபகம். அப்ப இருந்து இருக்கேன். ஏண்டா சில்லற பயல, நீ பிறந்த வருஷம் 1966, உனக்கு 5 வயசு ஆகும்போது வருஷம் 1971, நீ 5வது படிக்கும் போது வருஷம் 1976. ஆனா சிவகங்கை மாவட்டம் உருவான வருஷம் 1985. அது எப்படி நாயே 1976ல 5வது படிச்ச நீ 1985வது வருஷம் உருவான சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கம்யூனிஸ்ட் கொடியை பிடிச்சிட்டு போன? உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிற, உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்னை உட்கார வச்சு பிடிச்சிருவேன். ஜாக்கிரதையா இருக்கியா, அரசியலை விட மோசமானவன்லாம் இங்க இருக்கியா. அதுவும் இல்லாம இளையான்குடியில இருந்து சிவகங்கைக்கு 35 கிலோமீட்டர். 5ஆம் வகுப்பு படிக்கும்போது இல்லாத ஒரு கலெக்டர் ஆபீஸுக்கு நடக்காத ஒரு போராட்டத்துல 35 கிலோமீட்டர் கொடி பிடிச்சு நடந்து போறதெல்லாம் சும்மாவா? என்ன இந்த புழுவுற டேய் தற்குறிகளா, இன்னுமாடா அந்த லூசு பயல நம்பிட்டு இருக்கீங்க? என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஆனா உன்னை பத்தி எங்களுக்கே தெரியாது, இவருக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு பாம்ப தூக்கி எறிஞ்சேன், ஆனா அது வெடிக்கல. அதே டைகர் பாமா இருக்கும். வெடிக்கிற பாம் ஏன் வெடிக்கலன்னா திரிய கடிக்கும் போது எச்சியால நஞ்சு போச்சு. உடனே சோத்து கையால 100 பேரை அடிச்சு நொறுக்கி இருக்கிற. சமையல்காரன் எல்லாம் வார் ஃபீல்டுக்கு அனுப்ப மாட்டாங்களே. இல்ல மிலிட்டரியில நீ சமையல்காரன் தான். எதுக்கு எடுத்தாலும் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் நல்ல என்ன. அப்ப உன் சுத்தி இருக்கவனா யாரு? நாம் தமிழர் கட்சியிலிருந்து அத்துணை பேரும் சீமானினுடைய சுய ரூபத்தை புரிந்து கொண்டு வெளியேற தொடங்கி விட்டார்கள். நீ காமெடி டைம் இல்லடா, என்னோட சென்டிமெண்ட் டைம்டா. அவர்களில் பெருவாரியானவர்கள் திமுக பக்கம் வர மாட்டார்கள். எஸ், அவர்களுக்கு திமுக மீது கடும் எதிர்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர்கள் எங்க போவாங்க? விஜயை நோக்கி போவார்கள். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன,
மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஒரு பெரும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பெரும் இளைஞர் பட்டாளம் விஜயை நோக்கி நகரப் போகிறது. நாகையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தாவிகாவிற்கு தாவிய தொண்டர்கள். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். சார், நாகப்பட்டினத்துல வெற்றி கழகத்துல நாம் தமிழர் 200 மேற்பட்டவங்க இணைஞ்சிருக்காங்க. வெற்றி கழகத்துல இருந்து 500 பேர் எங்க கட்சியில இளைஞராங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அத செய்தியா சொல்றது இல்ல. அப்ப நாகப்பட்டினத்துல 200 பேர் எங்க கட்சியில இருக்கிறாங்கிறத நீங்க பெருமையா சொன்னதுக்கு நன்றி. தயவு செய்து விடுங்க, இப்ப நிறைய வேலை இருக்கு. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே, கேளுங்க. சோறு திங்க வேற எதுவும் கேட்கிறீங்க? என்ன கேட்கிறேன்? அந்த ஆள் என்ன சொன்ன? ஒரு குப்பை படம் வாரிசுன்னு ஒரு படம். ஏன் என்ன சொன்ன? அதுக்கு வாரிசு மிகச்சிறந்த படம். இதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே. ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனே. 3வது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தரோமா குத்துனே. எல்லா கட்சிக்காரங்க காசு வாங்குறது, எல்லா கட்சிகளையும் போறது. பகை இல்லாம போறீங்க. உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்கள் எல்லா இடங்களும் ரசிகர்கள். கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே, உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கு. நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. தடியில் எங்களை மிஞ்ச ஆள் இல்லை என்று தொடர்ந்து நிரூபித்து வரும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள். ஏய் சவுண்டா கம்பெனி யார் ஏரியா தெரியும்ல? யார் ஏரியாடா? சிஎம் ஏரியாடா. தேவர்ப்பா சிஎம் ஏரியா எங்களுக்கு தெரியாதா? ஐயோ காமெடியா, நோட் பண்ணிக்கோங்க. இது கேப்டன் மைக்கேல் ஏரியா. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. கன்னியாகுமரி குளச்சலில் இஸ்லாமிய மக்கள் வசிக்கும் பகுதியில் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நடக்க இருந்ததால் அந்த பகுதியில் மேடை அமைக்க நாம் தமிழர் கட்சியினர் முயற்சி செய்தனர். எங்கடா அவனுங்க? அப்போ உனக்கு பாட்டுல புரியலையா? பாட்டுல புரியலனா அப்போ ஃபைட் தான். அண்ணா இருண்ணே, நான் பேசி பாக்குறேன். அடி செட்டால் நச்சுக்கோயேன், அப்புறம் நீ மாசா என்ட்ரி கொடு. அப்போது அங்குள்ள பொதுமக்கள் பள்ளிவாசல் இருப்பதால் தொழுகைக்கு வரும் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அதனால் இங்கே மேடை எதுவும் அமைக்க வேண்டாம் என்றும் அப்பகுதி மக்கள் நாம் தமிழர் கட்சியினரிடம் எடுத்து கூறினர். ஒரு செகண்ட் முந்திக்கிட்டு நான் சொல்ல வேண்டிய டயலாக சொல்லிக்கிட்டு சிலிப்பு நிக்கிட்டு பாத்தியா? மூஞ்சிய பத்தி அமிக வச்சு ஆட்டாப்பா மாதிரி. ஆனால் யாருக்கும் அடங்காத நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து மேடை அமைப்பதில் உறுதியாக இருக்க பேச்சுவார்த்தை கைகலப்பில் முடிந்தது. மாணவமணிகளே புறப்பட தயாராகுங்கள், வாருங்கள் பட்டறை கலப்பலாம். நீயாடா? 5000 பேமெண்ட் வந்துட்டேனே, உன் ஏரியான்னு தெரியாதுனே. வரேனே. ஆடெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் பனிஷ்மென்ட் தான். என்ன பண்ண போறேன்? இறுதியில் திமுகவினர் அந்த பகுதி மக்களும் நாம் தமிழர் கட்சியினரை அடித்து விரட்டினர். நான் கொலை பண்ணாம விட மாட்டேன். நிறுத்துங்க. அவனை நிறுத்தச் சொல், நான் நிறுத்துகிறேன். ராமாதான் ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். வலிக்கிறதே. சிவன்கிட்ட மோதக்கூடாது தம்பி, நீ எவன்கிட்டயும் மோதலாம், சிவன்கிட்ட மோதக்கூடாது. அவன் தான் சிவன், சிவன் பேரன் தான் இவன். இந்த மகன் 13 ஆண்டுகளாக இதே தளத்தில் ஒரு துளி தளர்ச்சியும் இல்லாமல், தடமாற்றமும் இல்லாமல், தடுமாற்றமும் இல்லாமல், சமரசம் இல்லாமல் சண்டை செய்கிறேன் என்றால் என் உயிர் தலைவன தான். என்னென்ன சொல்றான் பாருங்க. டீசெண்டா போ, கத்தாத அண்ணன் கத்துறா. டேய் இந்தடா, ஓடாத டீசெண்டா போ, காட்டி குத்துறாத, ஓடாத டீசெண்டா போ, காட்டி குத்துறாத. இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டதா. ஓடாத சொன்னா பிச்சு விடும். டேய் டீசெண்டா போ, கத்தாத அண்ணன் கத்துறா. டேய் இந்தடா, ஓடாத டீசெண்டா போ, காட்டி குத்துறாத, ஓடாத டீசெண்டா போ, காட்டி குத்துறாத. இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டதா. ஓடாத சொன்னா பிச்சு விடும். புலி சிலம்பத்திலே சிங்கம் ரியல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி.
மாசத்துல வர வேண்டியது 2 ரீல்ஸ் எடுக்க வேண்டியது போயிட வேண்டியது, திருப்பி அடுத்த மாசம் வர வேண்டியது 2 ரீல்ஸ் எடுக்க வேண்டியது போக வேண்டியது, எவனாவது இன்டர்வியூ கொடுத்தான்னா அதை பார்த்துட வேண்டியது 2 நாள் வர வேண்டியது. ஏன்டா ஏதாவது படம் பார்த்தா வரீங்க, ஏதாவது இன்டர்வியூ பார்த்தா வரீங்க, மற்ற நாள் வர மாட்டேங்கிறீங்க, எப்படா உருப்புவீங்க? அப்புறம் கீழே இருக்கிற இந்த இமேஜ்ல இந்த உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான ஒருத்தரோட ஃபேஸ் இருக்கு, அது யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலையே ஃபாலோ பண்ணிருங்க. ஓ அப்படின்னு கத்துறது, அஜித்தே கடவுளே, அதெல்லாம் எங்க கூட்டம் கிடையாது. தளபதி தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, சீமான் வாழ்க, சீமான் ஒளிக, அந்த கோஷம் என்கிட்ட இருக்காது. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நான் வெறி பிடிச்ச அஜித் ரசிகர். அதாவது எந்த அளவுக்கு அஜித் ரசிகர்னா, சுறான்னு ஒரு படம், சுறா, அது விஜய், அதான் சுறான்னு ஒரு படம், அந்த படத்துக்கு போய் விஜய் ரசிகர்லாம் வம்பெழுத்து சண்டை போட்டு அஜித் வாழ்கன்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கான ஒரு அஜித் ரசிகர். தளபதி அது மாதிரி ஜனான்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த படமும் கில்லி வந்து முன்னாடி வந்து ஜனா ஒரு மாசம் கேப்ல வந்து நினைக்கிறேன். அந்த படத்துக்கு போய் ஜனா படம் நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க மிரட்டுறது. அந்த மாதிரி ஒரு வகையான ஒரு அஜித் வெறி பிச்சை கூட்டம், தலைன்னு சுத்திட்டு இருந்த கூட்டம். தினா படம் பார்த்துட்டு மீசை எடுக்கிறது, 2 படம் பார்த்துட்டு மொட்டையை போடுறது. தளபதி தளபதி செந்தமிழ் நாடு என்னும் போதிநிலை இன்ப தேன் வந்து வாயுது காதிநிலை என்று பாடிய எங்கள் பாட்டன் பாரதி, சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய பாரதியை எனக்கு பாப்பான் என்று சொல்லி தந்தவன் எவன்? இந்த 3 பேரை தாண்டி ஒரு தமிழன் உண்டாடா? 3000 ஆண்டுகளா இருக்கிற பார்ப்பனர்களை, பிராமணர்களை நீங்க எதிர்த்தீங்க. முழுக்க வெள்ளையாருங்க, வெள்ளக்கார வந்து தொட்டாண்டா வான்னு போனாண்டா பின்னாடி. இதாண்டா கிறிஸ்தவ முஸ்லீம் மாறினது. அயோக்கிய நாய்களா, நாய்களா தொலைச்சுடுவேன், அயோக்கிய பெயர்களா. நான் உயிரோட இருக்கு வர ஒரு பாப்பான் இந்த மண்ணில் ஆள முடியாது. இந்த 3 பேரை தாண்டி ஒரு தமிழன் உண்டாடா? ஒரு பாப்பான் இந்த மண்ணில் ஆள முடியாது. 3000 ஆண்டுகளா இருக்கிற பார்ப்பனர்களை, பிராமணர்களை நீங்க எதிர்த்தீங்க. ஒரு பாப்பான் இந்த மண்ணில் ஆள முடியாது. மோசம் போயிட்டோம்யா, மோசம் போயிட்டோம். எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டி தான் தள்ளுவாங்க, ஆனா அவங்களுக்கு இதை கட்டி தள்ளிட்டாங்களே. ஒரு பாப்பான் இந்த மண்ணில் ஆள முடியாது. 3000 ஆண்டுகளா இருக்கிற பார்ப்பனர்களை, பிராமணர்களை நீங்க எதிர்த்தீங்க. மயில் கேகல, மயில் குளிர்ல தான் தோகை விரித்த ஆடும். ஆனால் அந்த மயில் குளிரில் நடுங்குகிறதோ என்று எண்ணி அஞ்சி போர்வையை போற்றி நான் பேகன். அதனால் அவன் ஆகச் சிறந்த கொடை வல்லன். மயில் நம்ம பாட்டன்ட்ட வந்து எனக்கு போர்வை கொடு குளிர்ந்து பேகன்னு கேட்கல. அந்த செயல் உண்மையிலே பைத்தியக்கார செயல், உண்மையிலே பைத்தியக்காரத்தனம். ஏன்னா மயில் வந்து சிலு 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 அந்த குளிர் காத்து அடிக்கும் போது தான் தோகையை விரிச்சு ஆடும். இவன் நம்ம பாட்டை போர்வை போட்டு கொண்டு விட்டான். ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு அறுத்து கிழிச்சு விடுவார்த்தாமா.